يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتاح. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض ولكن كذبوا فأخذناهم بما كانوا يكسبون. وقال النبينا صلى الله عليه وسلم: من قال لا إله إلا الله فدخل الجنة أو كما قال عليه الصلاة والتسليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அகிலத்திற்கு ஒரு அருகுடையாக வந்துதித்த அன்னலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் ரஹ்மத்தும் கிருபையும் என்றென்றும் குறித்தாகட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த மாதத்தினுடைய மாதாந்திர தமிழ் பயானின் தலைப்பாக பரக்கத் என்னும் அபிவிருத்தி. பரக்கத் என்றால் அபிவிருத்தி. இந்த பரக்கத்தை பற்றி ஒவ்வொரு முஃமினும் தெரிந்து கொள்வது அதி அவசியமான விஷயம். காரணம், பரக்கத் என்று சொல்லக்கூடிய இந்த நிஅமத், இந்த அருட்கொடை இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு ஜீவராசியும் உலகத்தில் வசிக்க முடியாது, வாழ முடியாது. பொதுவாகவே அல்லாஹ்வினுடைய நிஅமத்துகள் மனிதன் மீது ஏராளம். அதில் பரக்கத் என்று சொல்லக்கூடிய அபிவிருத்தி உன்னதமானது. யாருக்கு இந்த பரக்கத்து கிடைக்கவில்லையோ அவரை பார்த்து என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், தரித்திரக்காரன், முசீபத்து பிடிச்சவன் அப்படி சொல்லுவாங்க. அப்ப அப்படின்னு சொன்னாக்க இந்த பரக்கத் என்றால் என்ன என்பதை முதலிலே நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பரக்கத்துனா என்ன, அபிவிருத்தினா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுவும் குறிப்பாக முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம், ஈமான் கொண்டு விட்ட நாம், இந்த பரக்கத்தோடு வாழ்வதுதான் மனிதனுக்கு வெற்றி இருக்கின்றது. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அர்த்தத்தை அடைகின்றான், நோக்கத்தை அடைகின்றான் என்பதை விளங்கி இருக்க வேண்டும். பரக்கத்து இல்லாம வாழ முடியாது. அந்த விஷயத்துல உறுதியா இருக்கும். பரக்கத்தை நாடாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஆனா நமக்கு அது பரக்கத்துன்னு தெரியாது. ஆனா எல்லாரும் அதை நாடுவோம், எல்லாரும் நாடுவோம். ஆனா அது என்ன பரக்கத், ஆனால் எந்த விதத்தில் நாட வேண்டும் அதுவும் தெரியாது. ஆனா பரக்கத்தை நாடக்கூடியவர்களாக இருப்போம். பொருளாதாரம் இருந்துச்சு, செல்வம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுல பரக்கத்து இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏங்க ஓரளவு செல்வம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க போதும் அப்படின்னு நினைக்கிறோமா? யாராவது யாராக இருந்தாலும் அதில் விசாலம் வேண்டும், அது அதிகமா கிடைக்கணும்.
அதுல நம்மளுடைய தேவைகள் பூர்த்தியாகணும். இப்படி நினைக்கக்கூடியவர்கள் தான். அதே போன்று தொழில், ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சோம், நல்லபடியா போயிட்டு இருக்கு, போதும் போதும் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு சொல்லுவாரு. அது இன்னும் நல்லா விறுவிறுண்டு ஓட ஆரம்பிச்சாலும் சரி, இதனுடைய பிரான்ச் ஒன்று ஓபன் பண்ணா என்ன அப்படி நினைப்பாரு. அப்புறம் அதை கொஞ்சம் பெருகிட்டு அப்படியே 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 அப்புறம் 2 பேர் சேருவாங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேங்க, இங்க ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணி கொடுங்க, சரி அப்படிம்பாரு. இப்படியே விரிவடைவதற்கு தொழிலிலே நினைப்பார். கல்வியிலும் பரக்கத்து வேண்டும், எல்லாருடைய எண்ணமும் அதான். என்னுடைய நாலேஜ் நல்லா ஹையரா இருக்கணும், நல்ல எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சிருக்கணும், நிறைய டிப்ளமா வாங்கியிருக்கணும், நிறைய டிகிரி என்கிட்ட இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும் என்று இவர் நினைத்துக் கொண்டிருப்பார். இது ஒரு வகையில் பரக்கத். ஆனால் அசல் பரக்கத் என்னங்கிறது நம்ம பார்ப்போம். கல்வியில எப்படி பரக்கத்து, செல்வத்தில எப்படி பரக்கத்து, தொழில எப்படி பரக்கத்து. அது மாதிரி நேரம், எவ்வளவு நேரம் இருந்தாலும் போதாது போதாதுன்னு சொல்லக்கூடியவங்க தான் எல்லாருமே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் நேரம் கடையை திறந்து வச்சா நல்லது தானே என்று நினைக்கக்கூடியவர்கள். மனைவி மக்களில் பரக்கத், சாலிஹான பிள்ளைகள் எனக்கு வேணும் என்று பரக்கத்தாக நினைக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். ஒரு காலம் இருந்துச்சு, அதுலதான் பரக்கத்துன்னு நினைச்சோம். இன்னைக்கு அதுல பரக்கத்து இல்லைன்னு நம்மளா விலகிக்கிட்டு அதை தடுப்பதினால் முசீபத்தை ஏற்றுக்கொள்கின்றோம். குழந்தை செல்வத்தில் பரக்கத்து இருக்கின்றது என்று அல்லாஹுடைய தூதரும் சொல்ல நம்ம என்ன நினைச்சிருக்கோம், 1 போதும் 2 போதும், நாம் இருவர் நமக்கு இருவர் இருந்துச்சு, நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கேன் ஒருவர் அப்படின்ற நிலைமை வந்து புள்ளையே வேண்டாம், அல்லது புள்ளை இருந்தா 1 இருந்தா போதும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எந்த இல்லத்தில் பிள்ளைகள் இருக்கின்றார்களோ யுர்ஸுகுஹும், அவர்களினால் உங்களுக்கு ரிஸ்க் வழங்கப்படுகின்றது அப்படின்னு சொன்னாங்க. அவர்களினால் உங்களுக்கு அபிவிருத்தி செய்யப்படுகின்றது, பரக்கத் ஏற்படுகின்றது என்று சொன்னார்கள். அன்னைக்கு நிம்மதியா வாழ்ந்தாங்க. 7-8 பிள்ளைங்க பெற்பாங்க, நிம்மதியா வாழ்ந்தாங்க. இன்னைக்கு ஒரு புள்ள 2 பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கிற நிம்மதியெல்லாம் தொலைச்சிட்டு விரக்தியோடு வாழக்கூடிய சூழ்நிலை. ஏன்? பரக்கத்தை எப்படி வேண்டணுமோ அப்படி வேண்டல, நம்ம தவறாக நினைச்சு கொண்டிருக்கோம். அதனால்தான் எத்தனை காரணங்களை நாம் அதற்காக வேண்டி பார்க்கிறோம். நேரா வந்து என்ன குழந்தையை நிறுத்திக்கலாமா, ஃபேமிலி பிளான் பண்ணிக்கலாமா, இது கூடுமா அது கூடுமா என்றெல்லாம் நாம நினைத்துக் கொண்டு சிரமம் இருக்கின்றது என்று நினைத்துக் கொண்டு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியமத்தை நாம் தட்டி விடுகின்றோம். இறுதியாக தவிக்கக்கூடிய நிலை உலகத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆக பரக்கத்தை இவை அனைத்துகளிலும் வேண்டுகின்றோம். முதல்ல பரக்கத்து என்றால் என்ன? இதை விரும்பாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. செல்வத்தில, தொழில, கல்வியில, நேரத்தில, மனைவியில, மக்கள்ல எல்லாவற்றிலும் எனக்கு பரக்கத் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பரக்கத்தை பற்றி தெரியாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம். பரக்கத்துனா என்ன? பரக்கத் என்று சொன்னால் பெருக்கம், வளர்ச்சி என்ற பொருள் அதற்கு இருந்தாலும் குறைந்த பொருளிலே கற்பனைக்கு எட்டுவிடாத அளவிற்கு அதிகமான பலன்களை பெறுவது. பொருள் குறைஞ்சுதான் இருக்கு, கொஞ்சம் பொருள், அதுல கற்பனை செய்துவிட முடியாத அளவிற்கு அதிகமான பரக்கத் ஏற்படுது. அதிகமான தேவைகள் நிறைவேறுவது, இதுதான் பரக்கத். சில பேர்கிட்ட நிறைய செல்வம் இருக்கும், ஆனால் அந்த செல்வம் சரியான நேரத்தில் பயன்படுமா அப்படின்னாக்க பயன்படாது. நிறைய காசு பணம் இருக்கு, என்ன பிரயோஜனம்? பயன்படுமா அப்படின்னா பயன்படாது சரியான நேரத்தில்.
அதே மாதிரி அந்த பொருளாதாரத்தை வைத்து அவருடைய காரியங்கள் நடைபெற வேண்டும், நிகழ வேண்டும். ஆனா காசு இருந்து அந்த காரியம் நிறைவேறாது. இந்த பொருளாதாரத்தை வச்சு அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியாது. இவை அனைத்தும் பரக்கத் இல்லாத நிலை. பொருள் இருந்தும் செல்வம் இருந்தும் பரக்கத் இல்லாத நிலை. ஆகையினால சின்னதா பொருள் இருந்தாலும், கொஞ்சோடு பொருள் இருந்தாலும், அதிகமான தேவைகளை ஒருவன் பெற்றுக் கொள்கின்றான், அந்த தேவையை பூர்த்தி செய்கின்றான் என்றால் அதில் பரக்கத் இருக்கின்றது என்பது பொருள், அபிவிருத்தி இருக்கின்றது என்பது பொருள். குஃபார்களை பற்றி நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இயல்பாகவே நமக்கு அந்த சந்தேகம் காலம் பூரா இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆண்களுக்கு இருக்கும், பெண்களுக்கு இருக்கும். என்ன சந்தேகம் அப்படின்னாக்க, நான் நல்லா தொழுகிறேன், நல்லா வணங்குறேன், அல்லாஹ்வை இபாதத் செய்கிறேன், பள்ளிவாசலுக்குள்ள கரெக்டா போயிடுறேன், ஜமாத்தோட தான் தொழுகிறேன், எனக்கு கஷ்டம் வருது, எனக்கு சிரமம் ஏற்படுகின்றது, என் குடும்பத்துல கஷ்டம் இருக்குது, நான் என்ன துரோகம் செஞ்சேன், யாருக்கு நான் ஒண்ணுமே நினைக்கல, யாருக்கு எதையும் என்னல, யாரும் கெட்டு போயிடணும்னு நான் நினைச்சதே இல்லை, தொழுகை வணக்கம் என்னால முடிஞ்ச அளவு எது சரியத்தோ அதை நான் பேணி வருகின்றேன், முறையா நான் செய்யறேன். ஆனா பார்த்தாக்கா பொருளாதாரம் திடீர்னு நஷ்டமாயிடுது, திடீர்னு எனக்கு உடம்பு சரிப்படாம போயிடுது, திடீர்னு குடும்பத்துல ஏதாவது ஒரு முசீபத்து, பிள்ளைகளுக்கு மனைவிக்கு ஏதாவது ஒரு முசீபத். இதனால மனுஷன் என்ன நினைக்கிறான் அப்படின்னாக்க, நம்ம ஏதோ தப்பு செய்யறோமோ, நம்மள்ட்ட ஏதோ தப்பு இருக்குதோ. ஆனா வெளியில பார்க்கும் பொழுது மற்ற மதத்தினர்களை பார்க்கிறோம், ஜாலியா இருக்கிறான், அவன் இப்பதான் பிசினஸ் தொடங்கினான், அதுக்குள்ளாட்டியே நிறைய பிரான்சஸ் நிறைய வந்துருச்சு, வீடு வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான், சொகுசா இருக்கிறான், பொருளாதாரத்துக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நம்ம $100 சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய பாடுபடுறோமே என்று நினைக்கக்கூடிய பொதுவான நிலை எல்லோரிடத்திலும் இருக்கிறது, எல்லாத்திலையும் இருக்கு. மனுஷன் தானே எல்லாரும். ஆனால் இதற்கு குர்ஆன் விடை தருகின்றது, அருமையான விடையை தருகின்றது குர்ஆன். பிறரை பார்த்து நீங்க அப்படி நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னாக்க, குஃபார்களுக்கு கொடுக்கக்கூடிய, இஸ்லாத்தை மறுக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசாலமான ரிஸ்க், அந்த பொருளாதாரம், அவர்கள் இருக்கக்கூடிய சந்தோஷமான நிலை, அதெல்லாம் ஏன் கொடுக்கிறோம் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை. ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹி, நம்மளுடைய உபதேசத்தை அவர்கள் மறுத்து விட்டார்கள், மறந்து விட்டார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளணும், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லப்பட்ட விஷயம் தானே. இத குஃபார்கள் என்ன செஞ்சிட்டாங்க? மறந்துட்டாங்க, மறுக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அல்லாவே இல்லைங்கிறாங்க. நம்ம அல்லாஹ் அல்லாஹ்னு தொழுகிறோம், ஆனா அவன் சொல்றான் அல்லாவே இல்லைங்கிறான். ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹி, அவனுக்கு ஞாபகப்படுத்தியதை அவன் மறுக்கின்றான். ஆனா நிலைமை என்ன ஆகுதுன்னாக்க, ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷைஇன், அவன் தொட்டதெல்லாம் ஃபதஹ்னா அலைஹிம், நாம் அவர்களுக்கு திறந்து விடுகின்றோம், அபுவாப குல்லி ஷைஇன், எல்லா வஸ்துக்களுடைய கதவையும் நம்ம திறந்துறோம். வியாபாரம் தொடங்குறான், ஜாலியா ஓஹோன்னு போயிடுது, வேலை தேடுறான், அவனுக்கு வேலை கிடைச்சிருது. ஒரு நாள் கூட அவன் ஆஸ்பத்திரியில நான் பார்த்தது கிடையாது. பிள்ளைகள்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, குடும்பத்துல பெரிய மகிழ்ச்சி. ஆனால் மாற்று மதத்தவர், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர். இதற்கு அல்லாஹ்வே சொல்லுகின்றான், ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹி, நாம் செய்த அந்த மசீஹத்தை, நாம் செய்த அந்த நசீஹத் உபதேசத்தை அவர்கள் மறந்து விட்டார்கள், வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஆனா நம்ம என்ன செய்வோம்? ஃபதஹ்னா அலைஹிம், அவர்களுக்காக வேண்டி நாம் திறந்து விடுவோம், அபுவாப குல்லி ஷைஇன், எல்லா வஸ்துக்களுடைய கதவுகளையும் திறந்துருவோம், ஜாலியா இருப்பாங்க. எது வரைக்கும்னாக்க, ஹத்தா இதா ஃபரிஹூ, சந்தோஷமா இருப்பாங்க. ஹத்தா
இதா ஃபரிஹு, சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நம்ம கொடுத்துருவோம். பிமா அத்தவ் அஹதுனாஹும் பகதத்தன் ஃபைதாஹும் முப்லிஸூன். இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன செய்வான்ல, பிமா அத்தவ் அஹதுனாஹும் பகதத்தன், திடுகூறாக திடீரென்று அப்படியே ஒரு பிடி பிடிப்போம், திடீரென்று ஒரு பிடி பிடிப்போம். ஃபைதாஹும் முப்லிஸூன். அந்த நேரத்தில் அவங்க செயலற்று என்ன செய்யறதுன்னு தெரியாம போயிடுவாங்க. முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தஆலா அப்பப்ப சோதனையை கொடுத்து ஒரு பயிற்சி கொடுக்கிறான். சோதனை ஏற்படாத மனுஷன் கிடையாது, எல்லாத்துட்டையும் இருக்கும், எல்லாத்துட்டையும் கஷ்டம் இருக்கும். அந்த சோதனையில் அவன் பட்டு பட்டு ஆரம்பத்தில் துன்பப்பட்டாலும் தன்னால தாங்கிக்கிற முடியலையே அப்படின்னு சொல்லி அவன் துடிச்சாலும் பிறகு யதார்த்தமான நிலைக்கு வரக்கூடிய அந்த பக்குவத்தை அவன் பெற்று விடுகின்றான். உலகம் என்பது ஒரு சோதனை களம் என்பதை அவன் பயிற்சியினால் அவன் பெற்றுக் கொள்கின்றான். ஆனா அதை அறியாத காஃபிர்கள் ஜாலியாவே இருக்கணும்னு நினைச்சிட்டவனுக்கு திடீர்னு ஒரு சோதனை அவனால தாங்க முடியல, துடிச்சு போயிடுறான். அதான் அல்லாஹ் சொல்றான், ஹத்தா இதா ஃபரிஹு, அவனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு சுபிட்சமாக வாழும் பொழுது பிமா அத்தவு அஹதுனாஹும் பகதத்தன் ஃபைதாஹும் முப்லிஸூன். அவனே அறியாமல் ஒரு புடி சுண்டி இழுப்போம், என்ன செய்வோன்னு திகைச்சு போயிடுவான். அப்ப அவனுடைய பொருளாதாரம் பிரயோஜனம் அளிக்காது, அவனுடைய உத்தியோகம் அவனுக்கு பலன் அளிக்காது, எதுவுமே அவனுக்கு பிரயோஜனம் அளிக்காது. ஆனால் ஒரு முஸ்லிமை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவனுடைய மகிழ்ச்சியும் அவனுக்கு வெற்றி, அவனுடைய துக்கமும் அவனுக்கு வெற்றி. இந்த பாக்கியம் முஸ்லிமுக்கு மட்டும்தான். ஒருத்தவனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுகின்றது என்று சொன்னால் அல்லாஹ்வே நன்றி செலுத்துவான். அல்லாஹ்க்கு எனக்கு இந்த காரியம் நிறைவேறிச்சு, அல்லாஹ் நீ நிறைவேற்றி கொடுத்துட்ட அல்லாஹ் ரப்பே அப்படின்னு அல்லாஹ்வுக்கு அவன் நன்றி செலுத்துவான். ஆகினால் அது நன்மைக்குரிய காரணமாகிடும். ஒருத்தவனுக்கு கஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாக்க அல்லாஹ்ட்ட போய் மக்ஃபிரத்து கேட்பான், அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, என்னை சோதிச்சிராத, என்னால தாங்க முடியல ரப்பே, என்னால தாங்க முடியல ரப்பே. எங்க போறான்? அல்லாஹ்ட்ட போறான், அல்லாஹ்ட்ட கேட்கிறான். அதனால அல்லாஹ் அந்த சோதனையிலிருந்து அவனுக்கு வெற்றியை தருகின்றான். ஆக இரண்டும் நன்மைக்குரியதாக அவனுக்கு ஆகிவிடுகிறது. காபிர்களுக்கு அப்படி இல்லை. பொருளாதாரம் கிடைச்சு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் போது ஜாலியா சந்தோஷமா ஹாப்பியா வாழ்ந்துகிட்டு இருப்பான். ஏதாவது ஒரு சின்ன முசீபத்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க என்ன செய்வான்? துடிச்சு போயிடுவான். அதனாலதான் நம்ம இயல்பாகவே இந்த நிலையை நம்ம பார்க்கலாம். முஸ்லிம்களுக்கும் நான் முஸ்லிம்க்கும் உள்ள டிஃபரெண்ட் என்ன அப்படின்னாக்க, நமக்கு ஒரு கஷ்டம் சிரமம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம என்ன செஞ்சிருவோம்? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அப்படின்னு நம்ம போயிடுவோம். ஆனா அவன் என்ன பார்ப்பான்? சகுனம் பார்க்க ஆரம்பிச்சுவான். ஓ இது இப்படி இருக்குமோ, இந்த காடியில இந்த நம்பர் போட்டது நம்ம வாங்கினதுனாலதான் நமக்கு தொழில இப்படி விழுந்துச்சு அப்படின்னு அவன் உடனே ஜோடனை பண்ணுவான். இதை கொண்டு வந்து அதோட போட்டு சேர்த்துருவான். நம்ம இந்த விஷயத்துல இப்படி வந்தோம், இந்த வழியா இந்த தெரு வழியா வந்ததுனாலதான் நமக்கு இந்த முசீபத்து வந்துச்சு என்று அவன் செஞ்சிருவான். இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளும் அவர்கள் இருப்பார்கள். ஆனால் முசீபத்துகளை தாங்க முடியாத நிலையும் அவர்களுக்கு ஏற்பட்டு விடும். ஆனால் அல்லாஹ் மூமின்களுக்கு அப்படி சொல்லவில்லை. ஆரம்பத்திலே நான் வாசித்து காண்பித்த அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, பரக்கத் என்று சொன்னால், அபிவிருத்தி என்று சொன்னால் அது குறையாமல் எப்பொழுதுமே இருப்பது, கம்மியாக இருந்தாலும் அதனுடைய தேவைகள் பூர்த்தியாகுவது, குறைந்த நேரத்தில் அதிகமான வேலை முடிஞ்சிடும். கொஞ்ச நேரம் தான் அதிகமான வேலைகள் முடிஞ்சிடும். இதெல்லாம் நமக்கு அனுபவபூர்வமா உள்ள விஷயமா இருக்கும். நான் வாசித்து காண்பித்த அந்த வசனத்திலே வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவு லஃபதஹ்னா அலைஹிம், ரெண்டு விஷயத்தை நீங்க கடைபிடிங்க, உங்களுக்கு பரக்கத் கிடைக்கும் அல்லாஹ் சொல்றான். முதல்ல ஆமனு, ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை கொண்டு முழுமையான ஈமான், எல்லாம் அல்லாஹ்வினால் தான். நல்லது நடந்தாலும் சரி, தீயது நடந்தாலும் சரி, அனைத்தும் அல்லாஹ் நாடியது தான். இதோ மறுமையில பெரிய வெற்றி வச்சிருப்பான், நிரந்தரமான உலகத்துல பெரிய சந்தோஷத்தை வச்சிருப்பான். இந்த உலகத்துல கஷ்டத்தை சிரமத்தை குறித்து சோதித்தாண்டாக மறுமையில பெரிய வெற்றியை வச்சிருக்கிறான். ஆக எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து ஆமனு. அதுக்காக வேண்டி குறுக்கு புத்தியில நம்ம போயிடக்கூடாது, வேற ஏதாவது ஷைத்தான் தூண்டுதலுக்கு நம்ம அடி விழுந்துடக்கூடாது. நம்ம எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்ற அடிப்படையிலே வத்தகு, நாம் தக்வாவோடு வாழ வேண்டும், இறை எச்சத்தோடு வாழ வேண்டும்.
முத்தகீன்களாக வாழ வேண்டும். இந்த ரெண்டும் வாழ்க்கையை சரியாக்கி கொள்றது, ஈமான சரியாக்கி கொள்றது. இந்த இரண்டும் இருந்தது என்று சொன்னால் வலோ அன்னஹும் ஆமனு வத்தகூ லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாவாதி வல் அர்த். வானத்தின் பூமியினுடைய பரக்கத்தினுடைய கதவுகள் திறந்து விடுவோம். அல்லாஹ் வாக்குறான், வானத்தின் பூமியினுடைய கதவுகள் திறக்கப்பட்டுரும். ஆக பரக்கத்து வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க ஈமான சரி செய்யணும், வாழ்க்கையை சரி செய்யணும். ஈமானை சுத்தமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஹாலிஸ் லில்லாஹ், அல்லாஹ்விற்கென மட்டும் வாழ்க்கையை சுத்தமாக்கிக் கொள்ளணும். இந்த விஷயத்தை அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். அதே மாதிரி நம்ம 2 வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது எந்த இடத்திலையும் அல்லாஹு தாலா உங்களுக்கு ரிஸ்கை நாம் அதிகப்படுத்தி நிறைய கொடுப்போம் அப்படின்னு சொல்லல, நிறைய தருவோம் அப்படின்னு சொல்லல. அந்த ரிஸ்கில் தேவைகளை மிக கம்மியாக இருந்தாலும் உங்களுடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்து தருகின்றோம். நல்ல நீதமாக நடக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய பொருளாதாரத்தில் நாம் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையிலே நாம் தருவோம். நீதமா நடக்கல, நியாயமா நடக்கல அப்படின்னு சொன்னாக்க மிதமிஞ்சி பொருள் இருந்தாலும் பரக்கத்தை ஏற்படாது, அபிவிருத்தி ஏற்படாது, தங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகாது. இந்த விஷயத்தை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றார். அதிகமான பொருளாதாரம், இதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வதாக இல்லை. நிறைய காசு பணம் வேணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவும் சொல்லல. நம்ம ஹதீஸ் குர்ஆனை நம்ம பார்க்கலாம். எங்க நிறைய காசு பணம் இருந்து ஒருத்தவங்களுடைய தேவை பூர்த்தி ஆகல அப்படின்னாக்க என்னங்க பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? கொஞ்சோண்டு இருந்து அவனுடைய தேவைகள் அதில் பூர்த்தியாகின்றது, பரக்கத்து பொருந்திய பொருளாக இருக்கின்றது அப்படின்னாக்க அது பிரயோஜனம் இல்லை. ஆனா அது கொடுமையிலும் கொடுமை. காசு பணம் இருந்து சரியான நேரத்தில் நமக்கு பிரயோஜனமாகாம துடிச்சு போய் சாவுறானே, இது இந்த மாதிரி தண்டனை வரக்கூடாது. ஆனால் கம்மியான காசு பணம் இருந்தாலும் அதில் அவனுடைய தேவைகள் பூர்த்தியாக்கப்பட்டு அவனுடைய செயல்பாடுகள் அதில் நிறைவேற்றப்பட்டு அவனுக்கு அது கைகூடியது என்று சொன்னால் அதில் பரக்கத்து இருக்கின்றது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ எப்போ பார்த்தாலும் அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபீமா ரஸக்தனி, எப்போதுமே துஆ செய்வாங்க. அல்லாஹ் எனக்கு நிறைய பொருளாதாரம் கொடுன்னு கேட்க மாட்டாங்க. பாரிக்லி, உனக்கு தெரியும் கொடுக்கக்கூடியது, ஆனால் எதை கொடுத்தாயோ அதில் நீ பரக்கத்தை செய்வாயா. அல்லாஹும்ம யா அல்லாஹ் பாரிக்லி, எனக்கு நீ பரக்கத்தை செய்வாயாக. ஃபீமா ரஸக்தனி, எதை நீ பொருளாக எனக்கு தந்தாயோ, எதை நீ செல்வமாக தந்தாயோ, அது எந்த விதமான செல்வமாக இருக்கட்டும், அதில் நீ பரக்கத்தை செய்வாயா. 10 பிள்ளை இருக்கும், ஒருத்தன் கூட பெற்றோரை பார்க்க மாட்டான். 2 பிள்ளை இருக்கும், பெற்றோரை விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. இது பரக்கத்தா? 10 பிள்ளை இருந்து ஒருத்தனும் பெற்றோர்களை கண்டுகொள்ளாம நடுவெட்டில விட்டு வச்சிருக்கிறானே, இது பரக்கத்தா? உதாரணத்திற்கு ஒரு விஷயம், சங்கையானவர்களே, 2 பிள்ளைகள் இருந்து பெற்றோர்களை மகிழ்ச்சியாக வைத்து சந்தோஷப்படுத்தி அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் இது பரக்கத், இது அபிவிருத்தி, இது விசாலம். 10 பிள்ளை இருந்து தானும் சரியாக வாழாமல் பெற்றோர்களையும் கவனிக்காமல் சமுதாயத்திற்கு பாரமாக ஆகிவிட்டது என்று சொன்னால், ஒவ்வொருவனும் ஒவ்வொரு பழக்கத்தை உடையவனாக இருப்பதினால் இது முசீபத்தாக ஆகிவிடும். இது அபிவிருத்தி கிடையாது. 10 பிள்ளை பெற்றவர் அபிவிருத்தி பெற்றவர் என்று சொல்ல முடியாது. ஆகினால் கிடைக்க பெற்றது எதுவோ அதில் பரக்கத்து வேண்டும். அது 10 இருக்கட்டும், அது 50 இருக்கட்டும், அது 2 இருக்கட்டும், அது 1 இருக்கட்டும், அல்லது இல்லாமலே இருக்கட்டும், ரப்பு எந்த நிலையை நாம் வைத்திருக்கிறானோ அதில் பரக்கத்து வேண்டும், அபிவிருத்தி வேண்டும், நமது தேவைகள் பூர்த்தியாக வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தருணத்திலும் துஆ செய்தார்கள். இந்த ஹதீஸ் நிறைய எல்லா இடத்திலும் இடம்பெறுகிறது. எந்த காரியமா இருந்தாலும் சரி பரக்கத். காசு பணங்களில் பரக்கத், அபிவிருத்தி இருந்தால் தான் அது நமக்கு தேவையை பூர்த்தி செய்ய முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பரக்கத் என்று சொன்னால் இருப்பதில் நமது தேவைகள் பூர்த்தி ஆகுவது. அப்ப காசு பணங்களில் பரக்கத் எப்படி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை செல்வத்தை பற்றி புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க.
செல்வம் அப்படி. ஏன்னா உண்மையிலே செல்வத்தினுடைய நிலை அதான். செல்வம் ரெண்டு, அதாவது கத்தியை வைத்து பழத்தையும் அறுக்கலாம், கழுத்தையும் அறுக்கலாம், ஒரே பொருள். அதே போன்று செல்வத்தை வைத்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் பெறலாம், செல்வத்தை வைத்து தாண்டொண்டித்தனமாக வாழ்ந்து இப்லீஸை விட கேவலமாக கூட ஆகலாம். இரண்டும் செல்வத்தினால் முடியும். அந்த செல்வமும் வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி, அந்த செல்வத்தை நீங்கள் ஹலாலான முறையிலே தேடுங்கள், பெற்ற செல்வம் பெரும் பாக்கியம் என்றார்கள். கிடைக்க பெற்ற செல்வம் பெரும் பாக்கியம். நமக்கு என்ன ரிஸ்காக வருதோ அது பெரிய பாக்கியம் என்றார்கள். அந்த ரிஸ்க் இல்லை அப்படின்னு சொன்னாக்க சமயத்துல குஃபுர் வரை கூட, பொருளாதாரம் இல்லாத நிலை குஃபுர் வரை கூட கொண்டு போய் சேர்த்து விடும். ஆகையினால் அப்படிப்பட்ட ஃபக்ர் என்று சொல்லக்கூடிய தரித்திர தன்மையை விட்டும் நிலையை விட்டும் யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால தானே குர்ஆன்ல நிறைய தொழுகைக்கு பிறகு நேரா போய் சம்பாதிங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. சம்பாதித்த உழைத்த ஒருவருடைய கரத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு கண்களிலும் ஒத்திக்கொண்டு முத்தம் கொடுத்து சொன்னார்கள், இது சுமணத்திற்குரிய கரம் என்றார்கள். பொருளாதாரத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம். ஆனால் அந்த பொருளாதாரம் எப்பொழுது அல்லாஹ்வை மறக்கடிக்க கூடிய நிலையில் பொருளாதாரமாகி விடுமோ அது தண்டனையாக மாறிவிடும். அதுதான் காபிர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரம். ஆரம்பத்தில் ஒரு வசனம் பார்த்தோம்னா ஃபலம்மா நசு மா ذுக்கிரு பிஹி, எல்லாத்தையும் அல்லாஹ் திறந்து விட்டுருவான், வானம் பூமியை திறந்து விட்டுருவான், எது தொட்டாலும் சிறப்பாக இருப்பான். ஆனா பார்த்தாக்க மறந்துடுவான். அதன் காரணமாக மறந்ததுனால அல்லாஹ் கடுமையான தண்டனையில் அவனை ஆழ்த்தி விடுவான் அப்படின்னு ஒரு வசனத்தை நம்ம கவனிச்சோம். இப்ப இந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வத்தை பத்தி புகழ்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை. செல்வத்தை பத்தி புகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், செல்வம் நன்மையே தருமா? என்ற சஹாபாக்களுக்கு செல்வத்தின் பக்கம் அவ்வளவு, எல்லா சஹாபாக்களும் அப்படி கிடையாது, என்ன விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு வசதி உள்ள சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆனால் பெரும்பாலான உள்ளவர்கள் உலகத்தை வெறுத்தவர்களாக, பொருளாதாரத்தை வெறுத்தவர்களாக வாழ்ந்தார்கள். அதனால அவங்களுக்கு இந்த விஷயம் ஆச்சரியமா இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரத்தை, செல்வத்தை பத்தி குறித்து ரொம்ப சிலாகிச்சு பேசும் பொழுது, அதை ஆர்வப்படுத்தி பேசும் பொழுது இந்த விஷயம் அந்த சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால கேட்டாங்க அவங்க, பொருளாதாரமும் செல்வமும் மனிதனுக்கு நன்மையை தருமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கேட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் தந்தார்கள், ஆம், செல்வமும் நன்மையை இனிமையையும் தரும், அது மதுரமானதும் கூட, பசுமையானதும் கூட. எவர் அந்த மன நிறைவோடு கொடுக்கப்படுகின்றாரோ அவர் பரக்கத்து பெற்றவர். அந்த செல்வத்தை மன நிறைவோடு கொடுக்கப்பட வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வினால் வழங்கப்பட வேண்டும். சம்பாதிப்பது எல்லாம் மன நிறைவோடு இருக்க வேண்டும். நிறைய விளக்கம் இதுக்கு இருக்கு. அப்படி வார்த்தை மதுரமானது, இன்பமானது. ஆனா எப்ப அதை பெறும் பொழுது மன நிறைவோடு அந்த மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரியில இடம்பெறுகிறது. இப்ப எப்படி மன நிறைவோடு, பரக்கத்து வேண்டிய செல்வமாக இருந்தால் நிறைய பிசினஸ் செஞ்சு எப்படி வருது, ஹலால்ல வருதா ஹராம்ல வருதா என்னாண்டு வருது அப்படின்னு தெரியாம அள்ளி போட்டு சேர்க்கிறத விட ஒவ்வொன்றையும் யோசித்து இது அல்லாஹ்விற்கு பொருத்தமான வழியா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த முறையா, இருவர்களுடைய பொருத்தமும் இதில் இருக்கின்றதா என்பதை பார்த்து எவ்வளவு வேண்டாலும் சம்பாதிக்கலாம், எவ்வளவு வேண்டாலும் சம்பாதிக்கலாம், தடையே இல்லை. அதனால்தான் அந்த பரக்கத்து பொருந்திய செல்வமாக இருந்தால், உதாரணத்துக்கு ஒருத்தவங்க வேலை செய்யறோம், அவங்களுடைய பொருளாதார மாசம் சம்பளம் கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி வேலையும் நமது வேலையாக இருக்க வேண்டும். அதை பார்த்து அந்த முதலாளி சந்தோஷப்படணும். முதலாளியும் சம்பளம் கொடுக்கும் பொழுது உழைச்சவனாச்சே, வேலை பார்த்தவனாச்சே, அவனுக்குரிய ஊதியத்தை, உழைப்பிற்குரிய ஊதியத்தை நாம் கொடுக்க வேண்டுமே என்று மன மகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டும். இரண்டு பேரும் மன மகிழ்ச்சியாகும். உழைச்சவனுக்கு திருப்தி, நான் நல்லா பாடுபட்டேன் அதனால எனக்கு கிடைச்சிச்சு. முதலாளி சம்பளம் கொடுக்கிறார், அவருக்கு திருப்தி, என்னுடைய வேலைக்காரர் நல்லா சம்பாதிச்சாரு, உழைச்சாரு, பாடுபட்டாரு, அதனால நான் திருப்தியா அவருக்கு சம்பளத்தை அளிக்கின்றேன். இரண்டு பக்கத்திலும் திருப்தி ஏற்பட வேண்டும். நல்லா உழைச்சும் திருப்தி இல்லாம சம்பளம் கொடுக்கறான் அப்படின்னாக்கா அது அவனுடைய கருமித்தனம்.
அங்க போயிடக்கூடாது. அது சில பேர் இருப்பாங்க, நல்லா உழைப்பான், கடுமையான கஷ்டப்படுவான். ஆனா இவன் சம்பளம் கொடுக்கும் போது 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ சம்பளம் கொடுக்கும்போது முக்கால அழுகுவான். இதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்த ஒன்று. இதுவும் செய்யக்கூடாது. ஆக இரண்டு புறத்திலும் மன நிறைவு ஏற்பட வேண்டும். இப்படி ஏற்பட்டது என்று சொன்னால் தொழில் இது. அது மாதிரி வியாபாரத்துல பொருளை நல்ல பொருளா தரமான பொருளா நம்ம கொடுக்கிறோம். கொடுக்கிறவருக்கு திருப்தி, நல்ல பொருள் கொடுத்தோம். வாங்குறவருக்கு திருப்தி, நல்ல பொருளை நம்ம வாங்கி இருக்கிறோம். அதனால நம்ம கொடுக்கக்கூடிய காசு அவருக்கு ஒட்டணும், நல்லா இருக்கணும். வாங்கக்கூடியவரு துவா செய்றார் அல்லது மன நிறைவோடு வாங்குகின்றார் பொருளை கொடுத்து. இப்ப இதுல பரக்கத்து ஏற்படுகின்றது. நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன். அதே மாதிரி ஒருவர் யாசகம் கேட்கின்றார், ஒரு தன்னுடைய தேவையை சொல்லி கேட்கிறார். கேட்கக்கூடியவரும் நியாயத்தோடு கேட்கிறார், தன்னுடைய இயலாமையினால் கேட்கின்றார், தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு கேட்கின்றார். கொடுக்கக்கூடியவரும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அவருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் உதவுகின்றார். இப்படினாக்க அந்த கொடுத்தவருக்கும் பரக்கத்து, கொடுக்கப்பட்ட பொருளிலும் பரக்கத்து, கொடுக்கப்பட்ட பொருளையும் பரக்கத்து. ஆனா இவர் போய் அவரை டார்ச்சர் பண்ணி தேவையே இல்லாம எந்தவித கேட்டா கொடுத்துருவாரு அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட போய் உளுந்து அவர்கிட்ட எப்படியாவது பறிச்சு வாங்கி எல்லாம் செஞ்சு சேர்த்துட்டாரு அப்படின்னு சொன்னாக்க அதுல பரக்கத்து ஏற்படாது. தருமத்திலும் கூட பரக்கத்து வேண்டும், உழைப்பிலும் பரக்கத்து வேண்டும், வியாபாரத்திலும் பரக்கத்து வேண்டும், கொடுக்கல் வாங்கலிலும் பரக்கத்து வேண்டும். இவை அனைத்திலும் பரக்கத்து வேண்டுவதற்கு இரண்டு புறத்திலும் நல்ல முறையிலே அந்த பொருளை பெறக்கூடியதாக இருக்க வேண்டும், பொருளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு பதில் சொல்றாங்க. ஆம், செல்வமும் பலனளிக்கும், இன்பமானதும் கூட மதுரமானதும் கூட எப்பொழுது பரக்கத்து பொருந்தியதாக மன நிறைவாக அந்த செல்வம் பெறப்பட்டதும் அப்பொழுது அது பரக்கத்து பொருந்தியதாக ஆகும், இன்பமானதாக ஆகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். சங்கையானவர்கள், பரக்கத்து இல்லை என்று சொன்னால் அது முசீபத்தாக அமைந்துவிடும். வரலாற்றிலே ஒரு சம்பவம், குர்ஆனை நாம் பார்க்கலாம். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பட்டாளத்தோடு செல்லும்போது ஃபிரௌன் பின்னால் துரத்தி கொண்டு வருவான். கடலை விட்டு பாதுகாப்பு பெற்று இவர்களும் இவர்களுடைய கூட்டத்தார்களும் வெளியே வந்து விடுவார்கள். ஃபிரௌன் மூழ்கி விடுவான், அவனுடைய கூட்டத்தார்களும் மூழ்கி விடுவார்கள். அதற்கு பிறகு நடைபெறக்கூடிய செயல் என்னவென்று சொன்னால், இவங்களை விட்டு விட்டு மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வேதம் வாங்குறதுக்காக போகுவாங்க. போகும்போது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொறுப்பாக வைத்திருப்பார்கள். மக்களை பார்த்துக்கங்க, நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லுங்க. இவங்க மூஸா அலைஹிஸ்ஸலாம் போனதுமே இங்க ஒருத்தன் விஷமி ஒருத்தன் இருப்பான், சாமிரி என்று சொல்லக்கூடிய ஒருத்தன். அந்த சாமிரி என்று சொல்லக்கூடியவன் என்ன சொல்லுவான், மூஸா யாரையோ பார்க்க போயிட்டாரு, கடவுள்லாம் இங்கேதான் இருக்கிறார், இங்க கொண்டாங்க நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயும் அவங்க வச்சிருக்க நகைகளை எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. இது இந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா சூரத்து தாஹாவிலே 20வது சூராவினுடைய 97வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நகையெல்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு காலமாடு மாதிரி செஞ்சு அதுல மண்ணை போட்டு அது சத்தம் வர வச்சு மக்களை ஏமாத்திடுவான். பாரு, காலமாடே கத்துது, அப்ப இதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. மூஸா அலைஹிஸ்ஸலாம் திருப்பி வந்து பார்த்தாக்க இப்படி ஒரு அசம்பாவிதம் நடைபெற்று இருக்கும். இது வரலாறு சொல்லக்கூடிய இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வன்துர் இலா இலாஹிகல்லதி தல்த அலைஹி ஆகிஃபா லனுஹரிதன்னஹு ثم لننسفنه في اليم نسفا. மூஸா அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்த்த உடனே என்னடா இப்படி செஞ்சு வச்சிருக்கீங்க? அப்ப சொல்லுவாங்க, இந்த காளை மாட்டை நான் எரிப்பேன், லனுஹரிதன்னஹு, இதை நான் எரித்து விடுவேன், ثم لننسفنه, எரித்து விட்டு நான் என்ன செய்வேன் என்று சொன்னால் இதை சாம்பலாக ஆக்கி இதனுடைய தூள்களை நான் கடலிலே தூப்பி விடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா லனன்சிஃபன்னஹு ஃபில் யம்மி நஸ்பா. இது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இந்த ஆயத்தினுடைய விளக்கத்திலே முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள், இந்த நகைகள் எல்லாம் எப்படி இவர்களிடத்தில் வந்தது என்று சொன்னால், அதுக்கு முதல் நாள் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணம், ஒரு ஏதோ ஒரு இடத்துல கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணத்துக்காக வேண்டி அந்த பெண்கள் வர்றதுக்காக வேண்டி தங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருந்தவங்க நகை இருந்தவங்க நகை எடுத்து வந்துட்டாங்க. நகை இல்லாதவங்க ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, அக்கம் பக்கத்துல உள்ள நகையெல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. திடீர்னு ஃபிரௌனுடைய
தாக்குதல் ஏற்பட்ட போது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒன்றும் செய்ய முடியாம அந்த அமானித பொருள்களை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தாங்க. இதனால் இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டது என்று தெளிவான முறையிலே முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருகின்றார்கள். சங்கையானவர்களே, எப்பொழுது அமானிதமான பொருளாகவும் ஹலால் இல்லாத பொருளாகவும் இருக்கின்றதோ அதில் பரக்கத்தை இருக்காது என்பதை மிக தெளிவாக இந்த வசனம் சொல்லி காட்டுகின்றது. எப்போதுமே சரி, நம்மளுடைய பொருள் நிறைய சேர்த்து வச்சுட்டோம், ஆனா அதுல அமானிதம் இல்லை, ஹலாலான பொருள் இல்லை, அதுல என்ன செய்யாது, பரக்கத்து இருக்காது, நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. இது இயல்பான வாழ்க்கை. அதனால பரக்கத்து வேண்டும் என்று சொன்னால் பொருளான நமது பொருளை நாம் சேகரிக்கும் பொழுது அதில் ஹலால் ஹராம் பார்க்க வேண்டும். அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி சம்பாதிக்கப்பட்டதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நல்ல எண்ணங்களுக்காக வேண்டி பரக்கத்து செய்யப்படுகின்றது. செல்வத்தில் பரக்கத்து நல்ல எண்ணம் வச்சிருந்தாக்க செய்யப்படும். நமக்கு பிரபலியமான ஹதீஸ், புகாரில பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும். எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனி இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுவார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரிலே இடம்பெறுகின்றது. ஒருவன் நல்ல எண்ணம், என்ன எண்ணம் அப்படின்னாக்க, நாம் செய்யக்கூடிய தர்மம் வலது கை செய்யக்கூடிய தர்மத்தை இடக்கை பார்த்து விடாமல், அதாவது ரகசியமா அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நம்ம தர்மம் செய்யணும்னு நினைச்சு 3 நாளுக்கு தொடர்ந்து கொண்டு வந்து தர்மம் செய்வார். முதல் நாள் என்ன செஞ்சிருவாரு, விபச்சாரிக்கு கொடுத்துருவார். இருட்டுல வந்து யாருக்கும் தெரியாம நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான விபச்சாரிட்ட கொடுத்துருவார். மக்கள்லாம் பேசிக்குவாங்க, நைட்டு யாரோ விபச்சாரிட்ட வந்து சதக்கா பொருளை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு பேசிக்குவாங்க. அவரு நினைச்சுக்கிட்டு மனசு கஷ்டப்படுவார். சரி, இன்னைக்காச்சும் நம்ம என்ன செய்யணும், இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியக்கூடிய வகையில நாம் தர்மம் செய்ய வேண்டும் அப்படின்னு என்ன செய்வாரு, 2வது நாள் ஒரு பணக்காரனுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாரு. மக்கள்லாம் பேசிக்குவாங்க, நைட்டு பணக்காரருக்கு வந்து செல்வம் கொடுக்கப்பட்டது, அவருக்கு இது சதக்கா கொடுக்கப்பட்டது அப்படின்னு பேசிக்குவாங்க. 3வது நாள் ஒரு திருடனுக்கு இதை கேள்விப்பட்டு 3வது நாளும் தர்மம் செய்யறதுக்கு அவங்க வருவாரு. வந்து என்ன செஞ்சிருவாரு, ஒரு திருடன் கையில கொடுத்துருவார். ஆனா எண்ணம் தூய்மையான எண்ணம். ஆனால் அங்க நடந்த நிகழ்வு யாருக்கு கொடுக்க கூடாதோ அவர்களுக்கு போய் அந்த ஜகாத்தினுடைய பொருள், சதக்காவினுடைய பொருள் சேர்ந்தது. எண்ணம் தூய்மையான எண்ணம். பெருமானார் அறிவிக்கின்றார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே பதிவாகி இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதனுடைய இந்த இஹ்லாஸான எண்ணத்திற்காக வேண்டி 3 நிலைகளிலும் அல்லாஹ் பரக்கத்து செஞ்சான். 3 நிலைகளிலும் அல்லாஹ் பரக்கத்து செஞ்சான். எப்படி பரக்கத்து செஞ்சான்? பெற்றுக்கொண்ட அந்த விபச்சாரி தௌபா செய்தால், பொருளாதாரத்துக்காக வேண்டி தான் நான் விபச்சாரம் செஞ்சேன், இப்ப எனக்கு பொருளாதாரமே கிடைச்சிருச்சு, இனிமே இந்த மாதிரி பாவ செயல்களில் நான் ஈடுபட மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு தௌபா செய்தால் பரக்கத்து ஏற்பட்டதா இல்லையா? ஒருத்தவங்களுடைய ஹிதாயத்திற்கு காரணமானதா இல்லையா? 2வது, பணக்காரன், நம்மளே கஞ்ச பயலா இருந்தோம், நம்மளும் சாப்பிட மாட்டோம், உடுத்த மாட்டோம், பங்கோரையா இருப்போம், பார்க்கறதுக்கு காசு பணம் நிறைய இருக்கும், அனுபவிக்கவே மாட்டோம். எவ்வளவு நல்ல மனுஷன், பிறருக்கு உதவ வேண்டும் என்று அந்த இருட்டுல கொண்டு வந்து பொருளாதாரத்தை கொடுத்துட்டு போறானே. அதனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவேன், நானும் இப்படி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி எனது பொருளை செலவு செய்வேன் அப்படின்னு அவரு இஸ்திக்பார் செஞ்சு பாவ மன்னிப்பு தேடி தன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்கின்றார். 3வது, திருடன், திருட்டு தொழிலை செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி பொருளாதாரம் வேணும்னு தானே நான் திருடுறேன். ஆனா பொருளாதாரம் இப்படி அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் யாரும் பார்க்க வேண்டும் இப்படி கண்ணியமாக கொடுக்கப்பட்டது. இப்படியும் சில நல்ல பேர்கள் இருக்கின்றார்களே, நாமும் திருந்த வேண்டும் என்று அந்த பொருளாதாரத்தை பெற்ற மனிதன் தௌபா செய்கின்றார். 3 பேருடைய ஹிதாயத்திற்கு காரணமாகிவிட்டது. பரக்கத்து ஏற்பட்டதா இல்லையா? பெருமானார் அறிவித்து இது கட்டுக்கதையெல்லாம் கிடையாது. புகாரில பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சங்கையானவர்களே, இப்படி எண்ணத்திற்கும் அல்லாஹ் பரக்கத்து செய்கின்றான், அபிவிருத்தியை தருகின்றான். இதே போன்ற ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மளுடைய வாழ்க்கையில பரக்கத்து என்று சொல்லக்கூடியது இன்றியமையாதது. ஆனால் அந்த பரக்கத்தை பெறுவதற்குரிய முயற்சியில் நாம் இருக்க வேண்டும். மாற்று மதத்தார்களுக்கெல்லாம் கிடையாது, நம்ம தான் இதன் மீது நம்பிக்கை வச்சிருக்கோம், உறுதி வச்சிருக்கோம். ஆகையினால நம்மளுடைய செயல்பாடுகளும் எதை குறித்து இருக்க வேண்டும், பரக்கத்து வேண்டும் என்ற நிலையை குறித்து நமது செயல்பாடுகள் இருக்க வேண்டும். பரக்கத்து வேணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கணும். உதாரணத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
நீ உன் வீட்டுல சாப்பிட்டாக்க துவா ஓதிக்க, பிறருடைய வீட்டில் சென்று சாப்பிட்டால் குறிப்பாக பரக்கத்திற்காக வேண்டி நீ துவா செய். ஹதீஸ் ஷரீஃபில் இடம்பெறக்கூடிய விஷயம், அக்கல தஆமுக்குல் அபரார், ஒருவருடைய வீட்டில் சாப்பிட்டு விட்டு பெருமானார் இப்படி துஆ செய்தார்கள், அக்கல தஆமுக்குல் அபரார், உங்களுடைய உணவுகளை நல்ல மக்கள் சாப்பிடட்டுமாக. நல்ல மக்கள் சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகும்? பாவமான காரியங்களில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். அதற்காக வேண்டி கிடைக்கப்பட்ட அந்த பலம் இந்த உணவை கொண்டு கிடைக்கப்பட்டது. ஆகினால் உணவு அருந்தியவருக்கு இவர் செய்யக்கூடிய நற்காரியங்களின் பலன் கிடைக்கும், நன்மை கிடைக்கும். பெரும்பாக்கியம் தான் அது. நம்மளுடைய பொருளை நல்ல மக்கள் சாப்பிடுறாங்க. அப்ப நல்ல மக்கள் சாப்பிடும் பொழுது அதனுடைய நன்மை நமக்கு அல்லாஹ் தருவான். அதனால் இப்படி துஆ செய்தார்கள், அக்கல தஆமுக்குல் அபரார், உங்களுடைய உணவை நல்ல மக்கள் சாப்பிடட்டும். வஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா, உங்கள் மீது அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுடைய துஆவை உண்டாக்கட்டும். மலக்குமார்கள் எப்போது வீட்டை சுத்திட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க, துஆ செய்வாங்க. முசீபத்துகள் வருமா, கஷ்டங்கள் வருமா, அதனால இப்படி துஆ செய்ய சொன்னாங்க. வஃப்தர் இன்தகுமுஸ் ஸாயிமூன், சொன்னார்கள் உங்களிடத்தில் நோன்பாளிகள் நோன்பு திறக்கட்டும். இப்படி துஆ செஞ்சாங்க. 3 வார்த்தையை சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, உங்களுடைய இல்லத்தில் நோன்பாளிகள் சாப்பிடட்டும். நோன்பாளிகளுக்கு ஹதீஸ்ல வருது, நோன்பாளிகளுக்கு நோன்பு திறப்பதற்காக வேண்டி யார் ஹலாலான உணவை கொடுக்கின்றார்களோ நோன்பு வைத்தவருடைய நன்மையை போன்று திறக்க கொடுத்தவருக்கும் நன்மை கிடைக்கும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த பாக்கியம் எதை கொண்டு கிடைக்கின்றது? இவருடைய ஹலாலான ரிஸ்கை பிறருக்கு உண்ண கொடுக்க நல்ல மக்கள் சென்று அங்கு உண்ணும்போது இந்த துஆவை கேட்டால் அவருக்கு பரக்கத் இருக்கின்றது. துஆ ஓதியவருக்கும் பரக்கத் இருக்கின்றது, உணவை கொடுத்தவருக்கும் பரக்கத் இருக்கின்றது. அதனால் பிறருடைய இல்லத்தில் சென்று சாப்பிடும் பொழுது குறிப்பாக அந்த இல்லத்தாருக்கு துஆ செய்யும்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார். அதே போன்று சலாம் சொல்வது, இன்னைக்கு சலாம் சொல்றது குறித்தே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க, கியாமத்துடைய அடையாளம் தெரிஞ்சா மட்டும் சலாம் சொல்றது. எனக்கு அவரை தெரியும், அதனால நான் அவருக்கு சலாம் சொல்றேன். இது யாரு, என்ன அடையாளம்? கியாமத்துடைய அடையாளம், மோசமான காலத்தினுடைய அடையாளம் அப்படின்னாங்க. அதனால சலாம் சொல்வதில் பரக்கத் இருக்கின்றது. இன்னைக்கு நம்ம கூச்சப்படுறோம், வெட்கப்படுறோம். குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய வசனம் இருக்கின்றது, குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது, சலாம் சொல்வதில் பரக்கத் இருக்கின்றது. ஃபைதா தகல்தும் புயூதன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும் தஹிய்யத்தன் மின் இன்தில்லாஹி முபாரக்கத்தன் தய்யிபா. முபாரக்கத்தன், உங்களுடைய இல்லத்தில் நீங்கள் நுழையும் பொழுது ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும் தஹிய்யத்தன் மின் இன்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நீங்கள் அவர்களுக்காக வேண்டிய ஸலவாத்தை வாழ்த்தி சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பரக்கத்து கிடைக்கும், பரக்கத்துக்காக தய்யிபத்தன் மகிழ்ச்சி கிடைக்கும். சலாம் சொன்னோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போகும்போது சலாம் சொல்ல மாட்டேங்கிறோம். வீட்டுல யாராவது சலாம் சொல்லிட்டு வந்தாங்கன்னா கூட நம்ம பதில் சொல்ல மாட்டேங்கிறோம். முசாஃபிர்கள் அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி சலாம் சொல்றாங்க. அவங்க எதையும் நினைச்சிட்டு போகட்டும், ஆனால் சலாம் சொல்வது என்பது ஒரு மகத்தான ஒரு துஆ அல்லவா? அல்லாஹ்வே வாக்குறுதி தரான், முபாரக்கத்தன்கிறான், ஃபைதா தகல்தும் புயூதன்கிறான். சூரத்து நூரினுடைய 24வது சூராவினுடைய 61வது வசனத்தை எடுத்து பாருங்கள். சூரத்து நூர், ஃபைதா தகல்தும் புயூதன், வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், நீங்களே உங்களுக்கு சலாம் சொல்லிக் கொள்ளுங்க. யாரும் இல்லடா நீ சலாம் சொல்லிட்டு போ. ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், நீங்களே உங்களுக்கு சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். சொல்லும் பொழுது வீட்டார்களுக்கும் அது ஆகிவிடும் சலாமாக. ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், அது என்னவாகும்? விளைவு எதை ஏற்படுத்தும் என்று சொன்னால் தஹிய்யத்தன் மின் இன்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து வாழ்த்தாக அது அமைந்து எது விளைவாக இருக்கும் என்று சொன்னால் முபாரக்கத்தன் தய்யிபா, பரக்கத்தும் கிடைக்கும், மகிழ்ச்சியும் கிடைக்கும். இந்த ரெண்டும் சாதாரண விஷயமாங்க. அல்லாஹ் வாக்கு தர்றான், குர்ஆனுடைய வசனம் இது. பிச்சைக்கார் வந்து யாசிக்கக்கூடியவர் வந்து சலாம் சொல்றாரு அப்படின்னா அது அவருடைய நோக்கம் எதுவாக இருக்கட்டும், ஆனால் சலாம் சொல்லிவிட்டாரே என்று மகிழக்கூடிய சமுதாயமாக இருக்கணும். காசுக்காக வேண்டிய சலாம் சொல்லுவான், சொன்ன என்ன பதில் சொல்லணும்ல நம்ம. அவன் ஒரு வாஜிபான நிலையை உருவாக்கி விட்டான். சலாம் என்பது சுன்னத்தாக இருந்தது, ஆனால் அதற்குரிய பதிலை சொல்வது வாஜிப் அல்லவா, கடமை அல்லவா?
வியாக்கியானம் வேண்டாம், நம்ம சொல்லுவோம். அவன் காசை காண்டி சொல்லியிருப்பான், அதனால பதில் சொல்ல வேண்டாம், இது செய்ய வேண்டாம், அது செய்ய வேண்டாம். எங்க கொடுக்க போறது கொஞ்சம், எப்படி எண்ணம் இருக்குதோ அப்படி வாழ்க்கை, எது முடியுமோ கொடுத்துருவோம். ஆனா முதலில் சலாம் சொன்னதற்கு நாம் பதில் சொன்னோமா? யாரு எப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்க கூடாது. சலாம் என்று சொல்லப்பட்டது, வாழ்த்து சொல்லப்பட்டது. அதனால் பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சலாத்தை பரப்ப வேண்டும். குறிப்பாக நாம் வீட்டுக்கு போகும்போது சலாம் சொல்லிட்டே போகணும். எந்த விதத்திலையும் கூச்சப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய வசனம் இருக்கின்றது. இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சங்கையானவர்களே. அதே போன்று சலாத்தை பரிமாறிக்கொள்வதில் வீட்டுல சலாம் சொல்லிட்டு மகிழ்ச்சி உண்டாகட்டும் அப்படின்னு துவா செஞ்சுட்டு போறோம். அல்லாஹ் மகிழ்ச்சி உண்டாக்குறான், மலக்குமார்கள் இருந்து ஆமீன் சொல்லிட்டாங்க, அந்த வீட்டுல மகிழ்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க கருத்து வேறுபாடுகள் இருக்குங்கிறீங்க. 100 கருத்து வேறுபாடு இருந்துச்சுனாக்க எல்லாம் களையப்பட்டு 20 இருக்கும், குறையும், இல்லாமல் இருக்காது, இருக்கிறது குறையும். அது சந்தோஷமான நிலை தானே. அதே போன்று வீடு கலகலப்பாக இருக்கும், வீடு பரக்கத்தாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். இன்னும் நிறைய எழுதுறாங்க. எப்படின்னாக்க கொஞ்ச நேரம் வீட்டுல போய் தங்குனாவே இன்னமும் பெரிய ராகத்தான ஒரு மனதுக்கு அமைதியான சூழலை உருவாக்கும். எந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கின்றதோ, அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆ இருக்கின்றதோ, இல்லாட்டி பெரிய மாளிகை கட்டி வச்சு விலை உயர்ந்த பெட்டுகள்லாம் படுக்கைகள்லாம் வச்சுட்டு ஆனா அதுல பரக்கத்து இல்லை, போய் படுத்தாக்க நிம்மதி இல்லை, தூக்கமே வர்றதில்லை. எந்த வீட்டுல பரக்கத்து இருக்கோ சும்மா தரையில படுத்து உருண்டா கூட தூக்கம் அருமையா வந்துட்டு போயிடும். ஆக அந்த பரக்கத்திற்காக வேண்டி நாம் துஆ செய்ய வேண்டும். பரக்கத்து தான் முக்கியம். அதுக்கு பிறகு வேற எல்லா பொருளும், எல்லா வசதியான பொருள்களும், வசதி வாய்ப்பான பொருள்களும். அதனால்தான் நான் குர்ஆனுடைய வசனத்தை வாசித்து நான் சொல்லுகின்றேன் சங்கையானவர்களே. இந்த பழக்கம் நம்மள்கிட்ட இல்லவே இல்லை. வீட்டுக்கு போனா வெக்கப்படுறோம். மனைவிக்கு சலாம் சொல்றதுல என்ன வெக்கம், மனைவி நமக்கு சலாம் சொல்வதில் என்ன வெக்கம், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு சலாம் சொல்வதில் என்ன வெக்கம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சலாம் சொல்வதில் என்ன வெக்கம். சலாம் சொன்னால் முகத்தை திருப்பிக் கொண்டு போகின்றோமே, இதெல்லாம் நிறைய இருக்குது. ஆக பரக்கத் என்று சொல்லுகின்றான், மகிழ்ச்சிக்குரிய காரணம் என்று சொல்லுகின்றான், பல பிரச்சனைகளுக்கு தீர்வு என்கின்றான் அல்லாஹ். இந்த விஷயத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதே போன்று மழை நீரை குறித்து அல்லாஹ் தனது வசனத்திலே சொல்லி காட்டும் பொழுது பரக்கத் என்கின்றான். பரக்கத் என்ற டாபிக் எடுத்துட்டோம். எதெல்லாம் பரக்கத்து இருக்கு, குர்ஆன் எதெல்லாம் பரக்கத்துன்னு சொல்லுது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி கொண்டு வரணும். நம்ம மழை நீர் என்பது பரக்கத். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வனஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅம் முபாரகா. பரக்கத் இல்லைன்னு சொல்ல முடியாது, நம்ம அனுபவிச்சிருக்கோம். கடந்த 3 வருடங்களுக்கு முன்பதாக, 2 வருடங்களுக்கு முன்பதாக மழையே இல்லாத ஒரு தரித்திரத்தனமான ஒரு நிலை, முசீபத்தான கஷ்டமான ஒரு நிலை ஏற்பட்டுச்சா இல்லையா? அரசாங்கம் அதுக்காக வேண்டி பெரிய முயற்சி செஞ்சு டேங்கர் லாரியில தண்ணியை கொண்டு வந்து எல்லாம் செடிகடிலாம் ஊத்துனாங்க. செழிப்பு கிடைச்சிச்சா இல்லையா? செழிப்பு கிடைக்கல. காப்பாற்றணும்னு நினைச்சாங்க, எது கருகணுமோ கருகி போச்சு. ஆனா எப்ப அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து மழை ஏற்பாடு செய்யப்பட்டதோ அந்த மழையை பெற்றுவிட்ட பூமி செழிக்க துவங்கியது. இதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், பரக்கத். அனுபவித்தோம் நாம். வானொலிகள் சொன்னது 120 வருடங்களுக்கு முன்பதாக இப்படி ஒரு வறட்சி ஏற்பட்டது என்று சொன்னது. நம்மளாம் பார்த்தோமே. ஆக சங்கையானவர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் மழை நீரை பார்த்து, வனஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅம் முபாரகன் ஃபஅம்பத்னா பிஹி ஜன்னாத்தின் வஹப்பல் ஹஸீத். சூரத்துல் காஃபிலே 50வது சூராவினுடைய 9வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். மழை நீர் பட்டாதான் தானிய வகைகள் முபாரக்கன்னு சொல்லிட்டான். பரக்கத்து பொருந்திய நீர். அல்லாஹ் எப்படி எல்லாம் பரக்கத்து செய்யலாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம டேப்பை திறந்து தண்ணி ஊத்துது, அதெல்லாம் நமக்கு ஒண்ணும் தெரியல. ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் நம்ம குடியிருந்தோம்னா தெரியும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், வன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅம் முபாரகா. வானத்திலிருந்து பரக்கத்து பொருந்திய நீரை. மழை பெஞ்சாதான் தானிய வகைகள் கிடைக்கும், மழை பெஞ்சாதான் கனி வகைகள் கிடைக்கும், மழை பெஞ்சாதான் மரம் செடி கொடிகள் செழிக்கும். எல்லாம் பூத்து குலுங்கக்கூடிய நிலை மழையை பார்த்தால்தான், இல்லைன்னா இருக்காது. கடல்ல இவ்வளவு மழை பெய்யுது, ஆனால் எந்த சிப்பிக்குள் மழையினுடைய துளி பட்டதோ, நீர் எவ்வளவு இருக்குது
ஆனா அதை வச்சு முத்து தயாராகுதா? இல்ல. எந்த சிப்பிக்குள் மலையினுடைய நீர் பட்டதோ விலை உயர்ந்த ஆபரணங்கள் கிடைக்கப்பெறுகின்றது. இப்படியெல்லாம் மலையினுடைய பிரயோஜனம் எவ்வளவு பெரிய விஷயம். எவ்வளவு ஒரு நிலத்தடி நீரை நாம் பாய்ச்சினாலும் மழை இல்லை என்று சொன்னால் பெற்றோர்கள் இல்லாத பிள்ளையை போன்று தவிப்பதுதான் விவசாயம். இந்த நிலத்தான் மழை நீர் நல்ல தெளிவா இருக்கணும், பரக்கத்தா இருக்கணும். ஆனால் புகாரியினுடைய ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எது ரஹ்மத்தாக பரக்கத்தாக மக்களுக்கு அருளப்படுகின்றதோ அவர்களிடத்திலிருந்து அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் மாற்றம் ஏற்படும் என்று சொன்னால் அதையே தண்டனையாக அல்லாஹ் ஆக்கி விடுவார். அதையும் நம்ம பார்த்தோம். மலைக்கு இவ்வளவு பெரிய சிறப்பை சொல்லக்கூடிய அல்லாஹ் அதே மழை நீரை வைத்து தண்டனையும் கொடுத்து அளித்தான். இதுவும் எதுக்குன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிட்டாங்க. எப்ப நம்ம அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ மறுத்தமோ இதை கொண்டு நாம் தண்டனை அனுபவிப்போம். மழை நீரை சேமித்து வைத்து பிரயோஜனத்தை பெறலாம், நோய் நிவாரணம் கிடைக்கின்றது. பெரிய விஷயம். இப்ப நமக்கு தெரியாது. இந்தியாவில் ஒரு ராமநாடுங்கிற அந்த ஊர் எல்லாத்துக்கும் தெரியும், அந்த மக்கள்லாம் இருப்பீங்க. அல்லாஹ் எவ்வளவு பெரிய பிரயோஜனத்தை தருகின்றார் பார்க்கணும். வருடத்தில் ஒரு சில நாட்கள் மட்டும் மழை பொழியும். அந்த பொழியக்கூடிய மழை ஒரு குறிப்பிட்ட ஒரு தாலாபு, ஒரு இடத்துல ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்துல போய் சேரும். அதை மக்கள் பாதுகாப்பார்கள். அதுக்கு ஒரு ஆள் போட்டிருப்பாங்க தண்ணியை அசுத்தப்படுத்திடாம. ஆனா அந்த தண்ணி எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா அந்த மண்ணு கலர்ல அப்படியே செங்கமண் மாதிரி இருக்கும். அந்த நீரை எடுத்து வருடம் பூராவும் அவர்கள் பயன்படுத்துவார்கள். ஆனா அல்லாஹ் எப்படி பெரிய கருணை செஞ்சிருக்கிறான்டாக்க, அந்த ஊர்ல மட்டும் பிரத்யோகமாக ஒரு சில காய்கள் காக்கிது. இந்த சிவப்பு நீரை கொண்டு வந்து மடாவுல கொண்டு வந்து வீட்டுல சேகரித்து வச்சு அந்த காயை எடுத்து அந்த நீர்ல போடுவாங்க. நீர்ல இருக்கக்கூடிய அந்த செங்கமண் அப்படியே கீழே இறங்கும், மேல தெளிவான நீராக இருக்கும். அதை அவர்கள் பருகுவார்கள். வேற ஊர்ல அந்த இதெல்லாம் பார்க்க முடியாது. இந்த வறட்சியான பூமியில மட்டும் அது விளையுது. அல்லாஹ் இந்த ஏற்பாடை பாருங்க. அல்லாஹ் இப்படி எல்லாம் அதை வைத்து ஒரு வருடம் பூரா அடுத்த மலைக்கு வரைக்கும் அந்த நீரை மக்கள் எடுத்து பருகி கொண்டே இருப்பார்கள். போய் குடத்துல எடுத்துட்டு வருவாங்க, வீட்டுல இருக்கக்கூடிய மடாவுல ஊத்தி வைப்பாங்க. போன மாசம் ஊத்தி வச்சதை இந்த மாசம் குடிப்பாங்க, இந்த மாசம் ஊத்தி வச்சதை அப்படியே பின்னால அப்படியே அடுத்த மாசம் இப்படியே வரும். அதுல கொட்டையை போட்டு வைப்பாங்க, அந்த பூந்தி கொட்டை மாதிரி இருக்கும், அந்த கொட்டையை போட்டு வைப்பாங்க. அந்த நீரெல்லாம் இறங்கி போயிடும், சுத்தம் அந்த கழிவு இந்த கலர்லாம் இறங்கிடும், சுத்தமான நீர் வெளியே வரும், குடிப்பாங்க. ஒரு வருடம் வரைக்கும் பூர்த்தியாகும். எந்த நோய், எந்த சிரமம், எந்த கஷ்டம் எதுவுமே வராது. ஏன்? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், பரக்கத்தான நீர் என்கின்றான். அதில் பரக்கத் இருக்கின்றது. அதனால் இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். தீராத நோயும் தீரும் என்பதை அல்லாஹ் அதற்கு அந்த சக்தியை தந்திருக்கின்றான். மழை நீருக்கு பரக்கத் இருக்கின்றது. ஆனா நம்மள்ட்ட ஈமான் இருக்கணும். அல்லாஹ் இதுல வச்சிருக்கிறான், இதுல ஷிஃபா இருக்கு அப்படின்னு அல்லாஹ் மீது தவக்கல் வைக்க வேண்டும். அந்த பொருளின் மீது அந்த பரக்கத் இருக்கின்றது என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அதனால்தான் ஹஜ்ரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜஹா அவங்கள்ட்ட போய் ஒருத்தவர் தன்னுடைய வயிற்று வலியை, கடுமையான வயிற்று வலியை முறையிடுவார். கடுமையான வயிற்று வலி, எனக்கு கடுமையா வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்வாங்க தெரியுமா? 3 விஷயங்கள் சொல்லுவார்கள். நல்லா கவனிக்கணும். இதில் நிறைய சட்டங்கள்லாம் நிறைய இருக்குது. எல்லாம் குர்ஆனுடைய வசனம் தான். மனைவியினுடைய மகர் காசு அவ விரும்பி கொடுக்கக்கூடிய அந்த மகர் காசை, அந்த காசுல தேனு வாங்கி, மனைவியினுடைய மகர் காசில் தேனு வாங்கி, அதுக்கு நிறைய சட்டம் இருக்கு, குர்ஆன் ஆயத்திற்கு பொறுத்துக்கோங்க. அந்த காசுல தேனு வாங்கி மழை நீரில் கலந்து குடித்தால் நோய் ஷிஃபாவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லிடுவாங்க. அவங்கள்ட்ட கேட்கப்படும், என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் சொல்வதே என்று பதில் சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுவார்கள், முதலிலே தேனை குறித்து அல்லாஹ் பேசுகின்றான். தேனை பற்றி குர்ஆன்ல நம்ம பார்க்கலாம். அதில் ஷிஃபா இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வஅவ்ஹா ரப்புக இலா நஹ்லி அனித்தஹதி மினல் ஜிபாலி புயூதா வமினஷ் ஷஜரி வமிம்மா யஅரிஷூன் ثم كلي من كل الثمرات فسلكي سبل ربك ذللا يخرج من بطونها شراب مختلف الوانه فيه شفاء للناس. அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார்,
அதுல ஷிஃபா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேன்ல வந்து ஷிஃபா இருக்குது. எப்படின்னாக்க நாம் வஹி அறிவித்தோம், தேனுக்காக வேண்டி நாம் வஹி அறிவித்தோம். என்ன அறிவிச்சோம்? அனித்தஹிது மினல் ஜிபாலி புயூதா, மலைகளில் நீங்க வீடை கட்டி கொள்ளுங்க அப்படின்னு நாம் தேனிக்கு சொன்னோம். அதனால மலையில ஃபர்ஸ்ட் தங்குறது தான் உயர்ந்த ரக தேன் சொல்லுவாங்கல்ல, மலை தேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அல்லாஹ்வுடைய இந்த வசனம் தான். மினல் ஜிபால் அல்லாஹ் சொன்னான். வஹியை, அதாவது அந்த தேனியை அழைத்து நாம் சொன்னோம், நீங்கள் எங்க போய் தங்கணும்? மினல் ஜிபால், மலையில நீங்க வீடு கட்டுங்க. புயூத்தன், அடுத்தபடியாக மின ஷஜரி, மரங்களில். மிம்மா யாரிஷூன், மிக உயர்ந்த கட்டடங்களில் நீங்கள் 3 இடத்துல தேடி இருக்கும். குர்ஆனுடைய வசனம் நீங்க எடுத்து பார்க்கலாம். இந்த வசனத்தை இந்த 3 இடத்துல இருக்கும். இப்ப இந்த 3 இடத்துலையும் தும்மக்குழி, அது தங்கக்கூடிய இடத்தை சொல்லிட்டான். அடுத்து தும்மக்குழி, நீங்கள் சாப்பிட வேண்டும். அதாவது அந்த தேனீக்களுடைய உணவில் இருந்துதான், அது உணவு உண்டதற்கு பிறகு அதனுடைய கழிவில் இருந்துதான் தேன் வருகின்றது. நம்ம என்ன நினைச்சிருக்கோம், சின்ன பிள்ளையிலே நமக்கு சொல்லப்பட்டது, போய் பூவா என்ன செய்யும், தேனியை உறிஞ்சி எடுத்துட்டு வரும், தேனை கொண்டு வந்து கூடுல அப்படியே சேர்க்கும், இதுல இருந்து எடுக்கும், இதுல வந்து சேர்க்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு சயின்ஸ் ப்ரூவ் பண்ணி இருக்குது, இல்ல இல்ல, தேனி சாப்பிட்டுரும், மலத்தை தான், அதனுடைய கழிவை தான் நாம் தேனாக பயன்படுத்துகின்றோம். அதை அல்லாஹ் அன்றே சொல்லிவிட்டான். சும்மா குழி, எப்படி குழி, அக்கலை எவக்குழு அப்படின்னு சொன்னா சாப்பிடுறது, அதுல இருந்து குழி அமர், ஆணையிடுதல், பின்பு நீ சாப்பிடு, அதற்கு நாம் ஆணையிட்டோம், பின்பு நீ சாப்பிடு, அந்த பானங்களை உறிஞ்சி நீங்க சாப்பிடு. மின் குல்லி சமராத், ஒவ்வொரு பழங்களிலிருந்தும், அந்த பழத்தை விளைவிக்கக்கூடிய அந்த பூக்களிலிருந்தும் நீ என்ன செய்ய, அந்த தேனை உறிஞ்சி நீ சாப்பிடு ஃபர்ஸ்ட். அதற்கு பிறகு ஃபஸ்லுகி, நீ தங்கு, சுபுல ரப்பிக்கு துலுலா, உமது இறைவன் உனக்கு எந்த வழிகளை உமக்கு இலவக ஆக்கி தந்தானோ அந்த வகையில நீ தங்கு. மலையில தங்குறது உனக்கு இலகுவா இருந்துச்சுன்னா மலையில தங்கு, மரத்துல தங்குறது இலகுவா இருந்துச்சுன்னா மரத்துல தங்கு, உயரமான கட்டடத்துல நீ கூடு கட்டி தங்கணுடாக்கா அதுல தங்கு. எப்படி அல்லாஹ் சொல்றான் பாருங்க, சும்மா குழி மின் குழி ஃபஸ்லுகி சுபுல ரப்பிக்கு துலுலா, அல்லாஹ் ஏற்படுத்திய வகையிலே உனக்கு எது வசதியாக அமையுமோ அந்த வகையிலே நீ தங்கு ஃபஸ்லுகி. அதற்கு பிறகு யஹ்ருஜு மின் புதூனிஹா, அது போய் தங்கியதற்கு பிறகு சாப்பிடணும், அப்புறம் தங்கணும், தங்கியதற்கு பிறகு யஹ்ருஜு மின் புதூனிஹா, அதனுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் எடுக்கின்றான். யஹ்ருஜு மின் புதூனிஹா, அதனுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் எடுக்கின்றான். என்னத்தை எடுக்கிறான்? ஷிஃபாவை எடுக்கின்றான். மின் புதூனிஹா ஷராபும் முக்தலிஃபுன், பல வகையான பானங்களை வயிற்றிலிருந்து எடுக்கின்றான். தேனுடைய எத்தனை வகை பார்த்திருக்கோம்? அல்வானுகு, அதனுடைய கலரிலே டிஃபரெண்ட், கருப்பு நிறமா இருக்கும், செங்கருப்பா இருக்கும், சிவப்பு நிறமா இருக்கும், மின்னக்கூடிய பலபலன்னு மின்னக்கூடிய நிறத்துல இருக்கும். எத்தனை வகை தேனு, ஒன்னொன்னுக்கு ஒவ்வொரு பேரு, மலை தேனுங்கிறான், கொம்பு தேனுங்கிறான், நாட்டு தேனுங்கிறான், பல வகை. இதை நாம் அதனுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கிறோம். யஹ்ருஜு மின் புதூனிஹா ஷராபும் முக்தலிஃபுன் அல்வானுஹு, வெளியாக்கி அதனுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், இது மனிதனுக்கு நோய் நிவாரணமாக நாம் தந்திருக்கின்றோம். இதுதான் பாயிண்ட் அவங்க எடுத்தது. அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லியிருக்கான், தேனை பற்றி சொல்லும் பொழுது இது ஷிஃபாவிற்குரியது என்று சொல்லி காட்டுகின்றான். ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்ன ஃபீ ذلك لآيات لقوم يتفكرون, நிச்சயமாக இதில் அத்தாட்சிகள் இருக்கின்றது, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இந்த விஷயத்தை சிந்திக்க வேண்டும். அறிவியல் ஆராய்ச்சியோடு நீங்க பாருங்க, சிந்திங்க, ஆராய்ச்சி செய்யுங்க, எப்படியெல்லாம் சேர்க்குது, எப்படியெல்லாம் வெளியாக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி செய்யுங்க அப்படின்னு தேனியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இது சூரத்து நஹல், தேனி என்று சொல்லக்கூடிய சூரா 16வது சூராவினுடைய 69வது வசனத்திலே அல்லாஹ் இதை பற்றி விளக்குகிறான். ஆக அல்லாஹ் சொல்லக்கூடியது, தேனி என்பது நோய் நிவாரணத்தை தரக்கூடியது, ஷிஃபாவை தரக்கூடியது. இப்ப விஷயம், முதலாவது விஷயம் வெளியாயிடுச்சு, தேனி ஷிஃபாவை தரக்கூடியது தேன். சரி, அதைய மனைவியினுடைய மகர் தொகையிலிருந்து தான் ஏன் வாங்கணும்? நம்மளுடைய சில பிரச்சனைகளுக்கு இதுல பதில் இருக்குது, குர்ஆனும் அதற்கு விளக்கம் தருகிறது. வஆத்துன் நிஸாஅ ஸதுகாத்திஹின்ன நிஹலா, அல்லாஹ் குர்ஆனிலே இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். சூரத்து நிசாவினுடைய 4வது சூராவினுடைய 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்,
பாத்து நிசா, நீங்கள் பெண்களை திருமணம் முடிக்கும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் மகர் கொடுத்து முடியுங்கள். அவங்கள்ட்ட வாங்கிட்டு முடிக்காத, வரதட்சணை வாங்கிட்டு முடிக்காத, நீ மகர் கொடுத்து முடி. சதுகாத்திஹின்ன நிஹலா, நிஹலன் சும்மா இல்லப்பா, கண்ணியமான முறையில மகர் கொடு. ஏதோ சும்மா மகருங்கிறத $1001 எழுதிக்க, $101 எழுதிக்க. வாங்கும்போது $2,00,000 போட்டுறணும், 200 பவுன் அங்க ஒதுக்கிறணும், 3 கடையை ஒதுக்கிறணும். கொடுக்கும்போது மகரா கொடுக்கும்போது $101 போட்டுக்கோங்க. $101 அது ஒண்ணுல வேற என்னமோ இருக்கான். இப்படி சில மோசமான நிலை, கீழ்த்தரமான நிலை. நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான், நிஹலத்தன், நீங்கள் கண்ணியமான முறையில் அவர்களுடைய மகர் தொகையை நீங்கள் கொடுத்து விடுங்கள், கண்ணியமான முறையில் கொடுத்து விடுங்கள். ஃபைன் திபுனலக்கும் அன்ஷையின் மினுபு நஃப்ஸா, நல்ல கவனிங்க, அந்த வசனத்தை கவனிங்க, நீங்க போய் எடுத்து பாருங்க. ஃபைன் திபுனலக்கும், அந்த பெண் பெற்றதற்கு பிறகு உங்களுக்கு மனமாற கொடுக்கின்றார். நீங்க கொடுத்த மகர் தொகை சாதாரண கொடுக்கல, நீங்க எப்படி கொடுத்தீங்க? ஒரு குவியலை குமிச்சு கொடுத்தீங்க பெண்ணுக்கு மகராக, அல்லது அள்ளி கொடுத்தீங்க, மனமாற கொடுத்தீங்க, சந்தோஷமா கொடுத்தீங்க. என்னுடைய வாழ்க்கைக்கு துணைவி, அவளுக்கு ஏதாவது ஒரு வாழ்வாதாரம் கிடைக்க வேண்டும் என்று மகரை நிர்ணயித்தாய், மன நிம்மதியோடு நிர்ணயித்தாய். அப்படிப்பட்ட பொருள் அவ என்ன தரா? திபுனலக்கும், நல்லா கவனிக்கிற வார்த்தைய, மனமாற சந்தோஷமாக உங்களுக்கு அவள் ஏதாவது அந்த மகர் தொகையிலிருந்து கொடுத்தால், மன திருப்தியோடு அவள் அந்த பொருளிலிருந்து ஏதாவது உங்களுக்கு கொடுத்தால், இந்த இடத்துல நல்லா விளங்கணும், சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் குர்ஆன் சொல்லக்கூடிய தீர்வுகளுக்கு. இன்னைக்கு இந்த விஷயத்துல தான் நம்ம கோட்டை வைப்போம். கல்யாண நேரத்தில் மகர நிர்ணயம் பண்ணி மகர் முடிந்து, ஆனா இப்போ ஓரளவு பரவாயில்லை. முந்தியெல்லாம் என்ன செஞ்சாங்க, மகரே கொடுக்கறது இல்லை. 1001 எழுதுவாங்க, 101 எழுதுவாங்க, மகர் கொடுக்க மாட்டாங்க. அந்த மகர் கொடுக்காம இருந்தாக்க அது கடன் தானே, அது அவங்களுக்கு தெரியும். அந்த கடனை எப்படி கழிப்பாங்கன்னாக்க, கணவன் இறந்து ஜனாசாவா இருப்பாரு, வீட்டுல இருந்து 10 பொம்பளைங்க என்ன செய்வாங்க, மனைவியை கூட்டு வருவாங்க, வாமா வாமா வாமா, மன்னிச்சிருமா மன்னிச்சிருமா. என்னத்தை மன்னிக்க சொல்றாங்களாம்? அந்த கடனை, கணவனுக்கு மகராக கொடுக்க வேண்டிய அந்த கடனை மன்னித்து விட வேண்டும் என்று அவர்களிடத்துல சொல்லுவாங்க. அந்த பொண்ணு ஏற்கனவே துக்கத்துல இருக்கு, என் கனவு போயிட்டாரு, அல்லாஹ் பிடிச்சிடக்கூடாது, நிர்பந்தமா என்ன செய்வாங்க, மன்னிப்பாங்க. சந்தோஷமா கூட மன்னிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஆனா இவ்வளவு இழிநிலையே, வாழ்க்கையில எவ்வளவோ சம்பாரிச்சோம், எவ்வளவோ செலவு பண்ணோம், எவ்வளவோ அழிச்சோம், எவ்வளவோ கொடுத்தோம், எவ்வளவோ பெற்றோம், இந்த மகரை கொடுப்பதற்கு நமக்கு எண்ணம் வருவதில்லை. மகரை நிர்ணயம் செய்து கண்ணியத்தோடு கொடுப்பதற்கு ஏன் நான் விரும்பவில்லை? என்னைக்கும் அது கடமை தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மகர் தொகை கொடுக்காமல் ஒருவன் மரணித்து விட்டான் என்று சொன்னால், மனைவிக்குரிய உரிமையை அவன் நிறைவேற்றாதவனாக ஆகிவிட்டான் என்பதில் குர்ஆன் ஹதீஸும் சொல்லக்கூடிய தீர்ப்பு. நல்லா விளைக்கணும். மனைவி மன்னிச்சுட்டாங்க, அது வேற விஷயம். நீனா போய் மன்னிப்பு கேட்க கூடாது. அததான் நல்லா இங்க சொல்றான். இன்னைக்கு பழக்கம் அது சாதாரணமாக ரொம்ப யாருக்குமே தெரியாம இருக்குது. 90 வயசு ஆயிடுச்சு, 80 வயசு ஆயிடுச்சு, இன்னும் மனைவிக்கு மகர் கொடுத்தீங்களான்னு கேட்டா இல்லம்பாங்க. ஆனா கொடுத்துடணும். இவ்வளவு நாளைக்கு பிறகு எப்படி கொடுக்கறதுன்னு யோசனை பண்ணாதீங்க. அல்லாஹ்ட்டேந்து தப்பிக்கணும்னாக்க அந்த மகரை நாம் கொடுத்தே ஆக வேண்டும், கொடுத்துடணும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் இப்ப பாருங்க, குர்ஆனுடைய வசனம், ஃபைன் திபுனலக்கும் மின் ஷையின் அன்ஹு நஃப்ஸன், நீங்கள் மகராக கொடுத்த தொகையில் அவள் மன நிம்மதியோடு சந்தோஷத்தோடு அந்த பொருளில் இருந்து உங்களுக்கு மனமாற ஏதாவது எடுத்து கொடுத்தால், அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபகுலூஹு, நீங்கள் சாப்பிடுங்கள், ஹனீஅம் மரீஆ, மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் சாப்பிடுங்கள். அல்லாஹ் சான்றிதழ் கொடுத்துட்டான். அந்த பொருள்ல என்ன இருக்குது? மகிழ்ச்சியும் இருக்குப்பா, சந்தோஷமும் இருக்கு. அப்ப எப்படி நோய் வரும்? அதனால அல்லாஹ்வே சான்றிதழ் அளிக்கப்பட்ட உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறான். நீ ஏமாத்திடக்கூடாது. சரி, அவள்கிட்ட வாங்குறோம் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லி நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால உன் காசு பணத்தை எடுத்துருவா அப்படின்னு சொல்லி இவன் காசை பேங்க்ல வச்சுக்கிட்டு மனைவிட்ட இருக்கிற காசை வாங்கி செலவு பண்ணிடக்கூடாது. அதுவும் அந்த விஷயத்தையும் கவனிக்கணும். அதனாலதான் அல்லாஹ் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டான். நம்மள படைச்சவன் இல்ல, நம்மளுக்குள்ள உணர்வுகள், நம்மளுக்குள்ள எண்ணங்கள் எல்லாம் அக்கு வேற ஆணி வேற, நம்மளை விட அல்லாஹ் பிரிப்பான்ல. அதனால சொல்லிட்டான்,
ஃபயின் திப்னலக்கும் அன்ஷையும் மின்ஹு நஃப்ஸன் ஃபகுலூஹு ஹனிஅம் மரியா. சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் நீங்கள் அவள் உங்களுக்கு மனமாற கொடுத்த பொருளில் இருந்து நீங்கள் சாப்பிடுங்கள். அப்ப சான்றிதழ் வழங்கப்பட்டது. அந்த பொருளில் மகிழ்ச்சி இருக்கின்றது, சந்தோஷம் இருக்கின்றது. மனைவி விரும்பி கொடுத்தால் அந்த பொருளை வாங்கி நீ தேனை வாங்கு. ரெண்டு இணைஞ்சுக்கிச்சு. சகி மகிழ்ச்சிக்குரிய சந்தோஷத்திற்குரிய பொருளால் எதை வாங்கினோம்? ஷிஃபா என்று சொல்லக்கூடிய நிவாரணம் அளிக்கக்கூடிய தேனை வாங்கினோம். இப்ப மூணாவது விஷயம் வருவோம். மழை நீரில் கலந்து குடிப்பது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் தஹூரா. ஒரு இடத்துல பரிசுத்தமான நீரை வானத்திலிருந்து நாம் இறக்கினோம். இன்னொரு இடத்துல வனஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரகா, பரக்கத்து பொருந்திய நீரை வானத்திலிருந்து நாம் இறக்கினோம். 50வது சூராவினுடைய 9வது வசனத்துல. அப்ப பரக்கத்தும் அதில் இருக்கின்றது, பரிசுத்தமும் அதில் இருக்கின்றது. உலகத்துல அது அந்த மழை நீருக்கு ஈடாக எந்த ஒரு நீரையும் கொண்டு வர முடியாது. சம்சம் தண்ணியெல்லாம் அதெல்லாம் தனி விஷயம் அது. ஆனா உலகத்துல இயல்பாகவே மனிதன் புழங்கக்கூடிய வகையிலே உலகத்துல கிடைக்கக்கூடிய நீர்ல சிறந்த நீர், முதன்மையான நீர், அப்பழுக்கற்ற நீர் மழை நீர் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அதனால்தான் அல்லாஹ் பல இடங்களை அதுக்கு சான்றிதழ் அளிக்கிறான். இப்ப வாங்க, 3 வசனம் கிடைச்சிக்கிச்சு. இந்த 3 வசனத்துல நிவாரணம் பொருந்திய தேனை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மிக்க பொருளாதாரத்தை கொண்டு வாங்கி தூய்மையும் பரக்கத்தும் மிக்க நீரில் மழை நீரில் கலந்து குடித்தால் ஏன் ஷிஃபாவாகாது? இதனால்தான் அலியின் கர்ரமல்லாஹு வஜஹா இந்த விஷயத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். சங்கையானவர்களே, இப்படி ஷிஃபா இருக்குது, பரக்கத்து இருக்குது இந்த பொருள்ல. அடுத்த விஷயம் ஜைத்தூன் எண்ணெய் என்று சொல்லக்கூடிய ஆலிவ் ஆயில். அதுல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பொருள்ல இருக்குது. ஒண்ணு நம்ம பார்ப்போம். குர்ஆன்ல ஒரு வசனம், அதாவது சூரத்து நூர் என்று சொல்லக்கூடிய 24வது வசனம், 35வது 24வது சூராவினுடைய 35வது வசனம். அல்லாஹு நூரு ஸமாவாத்தி வல் அர்தி மஸல் நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹ் அல் மிஸ்பாஹு ஃபீ ஸுஜாஜா அஸ் ஸுஜாஜத்து கஅன்னஹா கௌகபுன் துர்ரிய்யி யூகது மின் ஷஜரத்தின் முபாரகத்தின் ஸைத்தூனத்தின் லா ஷர்கிய்யத்தின் வலா கர்பிய்யத்தி யகாது ஸைத்துஹா யுதீஉ வலௌ லம் தம்ஸஸ்ஹு நார் நூருன் அலா நூர் என்று சொல்லி ஒரு நீண்ட வசனம். அதுல அல்லாஹ் தன்னுடைய ஒளியை பற்றி சொல்லி காட்டுகின்றார். சுருக்கமா நான் போறேன். அல்லாஹு நூறு ஸமாவாத்தி வல் அர்த். அல்லாஹ் யார் தெரியுமா? வானத்திலும் பூமியிலும் இருக்கக்கூடிய ஒளியை விட மிகைத்து விட்டவன், ஒளிமிக்கவன். அதுக்கு உதாரணம் என்னவென்று சொன்னால், மஸலு நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹ். ஒரு மாடத்தை போன்று இருக்கக்கூடிய அந்த மாடத்திலே இருக்கக்கூடிய விளக்கினுடைய வெளிச்சத்தை போன்று ஒரு மாடம் இருக்கு, அதுல ஒரு விளக்கு இருக்கு. அந்த விளக்கை சுற்றி எவ்வளவு வெளிச்சம் இருக்கும். விசாலமா தனியா விட்டுட்டாதான் அங்க இருட்டாவும் இங்க இருட்டாவும் அந்த இடத்துல வந்து வெளிச்சமாவும் அப்படி இருக்கும். ஆனா இருக்கக்கூடிய ஒரு மாடமே சின்ன மாடம், அதுக்கு இடையில ஒரு விளக்கு, அந்த ஒளி அந்த பிரகாசம் எப்படி இருக்கும்? இதே போன்று ஊமையாக சொல்றான். இது நம்ம புரியணுங்கிறதுக்காக அல்லாஹ் சொல்றான். இதனால அல்லாஹ் இப்படிதான் இருப்பானு நம்ம கற்பனை பண்ணிடக்கூடாது. நிறைய விஷயங்கள் குர்ஆன்ல அது மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்ப என்ன சொல்றான்? அல் மிஸ்பாஹு ஃபீ ஸுஜாஜா. அந்த விளக்காகப்பட்டது ஒரு வலிங்கி கிண்ணத்தில் இருக்கின்றது. அஸ்ஸுஜாஜத்துக அன்னஹா கௌகபுன் துர்ரிய்யி யூகது மின் ஷஜர் யூகது. அந்த வலிங்கி கிண்ணம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நட்சத்திரத்தை போன்று முத்திலான நட்சத்திரத்தை போன்று மின்னிக் கொண்டு இருக்கக்கூடியது. ஏற்கனவே நட்சத்திரம் மின்னும், அதுல வேற முத்து மின்னும், இதுல வேற மாடமாக அதை உடைஞ்சு எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு இடையில விளக்கு கொளுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்ப அந்த இடத்துல இருட்டுன்ற பேச்சு கேடா இருக்குங்கிறீங்க. இப்படி உதாரணம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், மின் ஷஜரத்தின், நமக்கு பாயிண்ட் தான், மின் ஷஜரத்தின் முபாரக்கத்தின் ஜைத்தூனா. ஜைத்தூன் எண்ணெய் என்று சொல்லக்கூடிய பரக்கத்து பொருந்திய அந்த எண்ணெய் அதில் திரியாக இட்டு எரியப்பட்டு இருக்கின்றது. இப்படி ஏன்னா ஜைத்தூன் எண்ணெயிலே இயற்கையாக அதில் ஒரு பிரகாசம் இருக்கின்றது. ஆனால் அது எரிய விட்டா இன்னும் பிரகாசம். அது எரிகிறது எப்படி? முத்தினாலாக்கப்பட்ட மாடத்தில் எரிகின்றது. இப்படி எல்லாம் விளக்கம் சொல்லிட்டு சொல்றான், நூறுன் அலா நூறு. நிறைய விளக்கம் இருக்கு. நூறுன் அலா நூறு, ஒளிக்கு மேல் ஒளியாக அந்த இடத்தில் எப்படி பிரகாசம். ஒரு ஒளி, இன்னொரு ஒளி, இன்னொரு ஒளி, இன்னொரு ஒளி, மான ஒளி, ஒளி ஒளி, அதிலேயே வந்து நெருப்பு எரிக்கக்கூடியது அந்த ஒளி, அப்புறம் வந்து எண்ணெய் ஒளி, அந்த எண்ணெயை எரிக்கிறது ஒளி. இப்படியெல்லாம் பல நூறுகள், பல ஒளிகள் சேர்ந்து
பிரகாசிக்கக்கூடிய அந்த நிலையை சொல்லி காட்டிவிட்டு சொல்லுகின்றான், யஹ்தில்லாஹு லிநூரிஹி மய்யஷா, தன்னுடைய ஒளியிலிருந்து யாருக்கு அல்லாஹ் நாடுகின்றானோ அவர்களை ஹிதாயத்தின் பக்கம் எடுத்துச் செல்கின்றான். வ யத்ரிபுல்லாஹு அம்சால லின்னாஸ், மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட உதாரணங்களை கொண்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், அவர்களை நேர்வழிப்படுத்துகின்றான். வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் அனைத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அந்த சூரத்து நூருடைய அந்த வசனத்தை முடிக்கின்றான். அதிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த ஜைத்தூன் எண்ணெயை பரக்கத்து பொருந்திய எண்ணெயாக சொல்லுகின்றார். இந்த உதாரணம் நிறைய இருக்கும். இப்ப இன்னைக்கு பிரச்சனையா அதான், அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கா இல்லையா? ஒரு கூட்டம் சொல்றான் உருவம் இருக்கு, ஒரு கூட்டம் சொல்றான் உருவம் இல்லை. நான் ஏற்கனவே ஒரு தடவை ஜும்மால கூட நான் பேசியிருக்கிறேன். குர்ஆன்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. டைம் இல்ல, அதனால சும்மா ஒரு சின்ன விளக்கம், ஏன்னா குழப்பிக்கிற கூடாதுல, அதனால ஒரு சின்ன விளக்கம். குர்ஆன் நெடிகளும் அல்லாஹு சமீஉன், அல்லாஹு கரீபுன், அல்லாஹு பசீருன், இப்படியே நிறைய வசனங்கள். அல்லாஹ் சமீஉன் பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான், அல்லாஹ் பசீருன் சமீஉன் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான், பசீருன் பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான், கரீபுன் நெருக்கமாக இருக்கின்றான். அதே மாதிரி இன்னொரு வசனத்திலே இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ், நீங்கள் பையத்து செய்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கரம் மேலே இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய கரம் இருக்குதுங்கறாங்க. எல்லாம் குர்ஆனுடைய வசனம். இப்ப இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை நீங்க அல்லாஹ்வை நினைச்சீங்க அப்படின்னு சொன்னாக்க அல்லாஹ் ஓடி வர்றான், நீங்க ஓடினீங்கன்னு சொன்னாக்க அல்லாஹ் இன்னும் நெருக்கமாகிறான், நடந்து போனாக்க ஓடி வர்றான், ஓடி வந்தீங்கன்னா இன்னும் நெருக்கமாகிறான். தெளிவான ஹதீஸ். இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட போது நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, அல்லாஹ்விற்கு நம் போன்று உருவம் இருக்கின்றது, கை இருக்கின்றது, கால் இருக்கின்றது அப்படின்னு நினைக்காது. ஆனா இருக்கா? அல்லாஹ் சொல்றான் இருக்கு. கை இருக்குதா? இருக்கு. கண்ணு இருக்கா? இருக்கு. காது இருக்கா? இருக்கு. கேட்கிறான், பார்க்கிறான், பிடிக்கிறான், கையை வைக்கிறான், அல்லாஹ் சொல்றான். ஆனா எப்படி இருக்கு? நம்ம கண்ணு மாதிரியா? நம்ம கை மாதிரியா? நம்ம காது மாதிரியா? இல்ல. இந்த இடத்துலதான் நம்ம மிஸ்டேக் பண்ணிடுறோம். எப்படி இருக்கும்? சைலண்ட் ஆயிடும், தெரியாது எனக்கு. அல்லாஹ் எப்படி இருப்பானோ அப்படி இருப்பான். ஆனால் எப்படி இருந்தாலும் அவன் அவனாகவே இருக்கின்றான் என்று நான் ஈமான் கொண்டேன். இதுதான் நம்ம ஈமானா இருக்கும். நம்ம டெபினேஷன் கொடுத்து அதுக்காக வேண்டி நம்மளுடைய மூளைக்கு புரியறதுக்காக வேண்டி அவன் உட்கார்றான்னு சொன்னாக்க அப்ப அவனுக்கு என்ன இருக்கு? அந்த சிட்டிங் இருக்குது. அவன் நடக்கிறான்டா கால் இருக்குது, கையை வைக்கிறான்டாக்க கை இருக்குது, கண்ணு இருக்குன்னா கண்ணு இருக்கு. இப்படின்ற முடிவுக்கு வந்துட்டோம்னாக்க ஈமான் போயிடும். அதனால இந்த விஷயத்தை இருக்குதா? இருக்கு. எப்படி இருக்கு? எப்படி இருக்கோ தெரியாது. இதுக்கு உருதுல என்ன செய்வாங்க? உஸ்கே ஷாயே நிஷான் கே முத்தாபிக் அப்படிம்பாங்க. உஸ்கே அவன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கின்றான். இருக்கு. ஆனா எப்படி இருக்கு? அவன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கிறான். முடிஞ்சு போச்சு. எல்லாத்துக்குமே சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சு போச்சு. நம்ம இதுக்கு மேல சிந்திச்சோம் அப்படின்னா ஈமான அடகு வச்சிட வேண்டியதுதான். இதான் குர்ஆன் சொல்லக்கூடிய நிறைய இடங்கள். இது எப்படின்னாக்க இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். வஹியை பற்றி, தக்தீர் விதியை பற்றி நாம் சிந்தனை செய்வோம். விதியை பத்தி சிந்தனை செஞ்சா கடைசியில முடிவு இந்த மாதிரி தான் வந்து நிற்கும். அதனால விதியை பத்தி பேசிக்கலாம். ஆனா ரொம்ப டீப்பா உள்ள இறங்கி போனோம் அப்படின்னா ஈமான் பறி போயிடும். முடிஞ்சு போச்சு. வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நல்லவை தீவை யாவும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது அப்படின்னு ஈமான் வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. ஈமான் பாதுகாத்துரும். எப்படி அது? ஏன் அது? ஏன் இப்படி? என்ன தேவை? அல்லாஹ் கேட்பானா? அப்படியெல்லாம் நீ சிந்திச்சியா உனக்கு சொர்க்கம்பா, அப்படியெல்லாம் சிந்திக்கிறியா உனக்கு நரகம்பா அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானா? ஏன் நம்மளா போட்டு மண்டை இடிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு தவறான முடிவுக்கு வந்து கடைசியில நம்மளுடைய ஈமானை இழந்து கடைசியில சொர்க்கம் கிடைக்கிறது இழந்து ஏன் நிக்கணும்? நம்ம ஏன் சிரமத்தை எடுத்துக்கொள்ளணும்? அல்லாஹ் சொல்றான் கண் இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, எல்லாம் அல்லாஹ் சொல்றான் இருக்குது. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும். ஆனா இருக்குன்னு நம்பிக்கை வச்சிருக்கேன். எனக்கு மாறியா? இல்ல. எனக்கு மாறினா ஈமான் போயிடும். உருவம் கொடுத்துட்டேன். இந்த விஷயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். சங்கையானவர்களே, நன்கு புரிந்திருக்கும் இந்த விஷயம் தேவை என்பதனால் இதை கூட குர்ஆன்ல ஒரு வசனத்துல, குர்ஆனுடைய வசனத்தை வச்சு நம்ம விளங்கலாமே, டைமும் இல்ல, குர்ஆனுடைய வசனத்தை வச்சு ஒண்ணு. அதாவது குர்ஆன்ல இரண்டு விதமான வசனங்கள், முஸ்தபிஹும் வ கைர முத்தஷாபி. அல்லாஹ் வசனங்களை இரண்டு வகையாக பிரிக்கின்றான். பல அர்த்தங்கள் கொடுக்கக்கூடிய வசனமும் இருக்கின்றது. எந்தவித மாற்று வார்த்தைகளுக்கு இடம்பாடு இல்லாத டைரக்டா இதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலும் சில வசனங்கள் இருக்கின்றது. ரெண்டுமே இருக்குது. இதுக்கு இந்த அர்த்தம் கொடுக்கலாம், இந்த அர்த்தம் கொடுக்கலாம், இந்த அர்த்தம் கொடுக்கலாம் அப்படின்னு சில வசனங்கள் இருக்கின்றது. இல்லப்பா இது ஒரே அர்த்தம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலும் சில வசனங்கள் இருக்கின்றது. இதுதான் முஸ்தபிஹும் வ கைர முத்தஷாபி.
இப்ப இதுக்கு என்ன முடிவு அப்படின்னாக்க, ஹுவல்லதி அந்த அல்லாஹ் அன்ஸல அலைக்கல் கிதாப மின்ஹு ஆயாத்தும் முஹக்கமாத்துன், அன்ஸல இறக்கி வைத்தான், அலைக்க நபியே உங்களின் மீது இறக்கி வைத்தான், அல் கிதாப வேதத்தை இறக்கி வைத்தான். அந்த அல்லாஹ் உங்களின் மீது வேதத்தை இறக்கி வைத்தான். எப்படி வேதம்? மின்ஹு ஆயாத்தும் முஹக்கமாத்தும், அதிலே முஹக்கமாத் என்று சொல்லக்கூடிய ஆயத்துகளும் இருக்கின்றது. இது உன்ன உம்முல் கிதாப், இதுதான் வேதங்களுக்கெல்லாம் தாயான வேதம். அடுத்து முத்தஷாபிஹாத் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இது மாதிரி இருக்குது. முதல்ல சொன்ன மாதிரி பல அர்த்தங்களுக்கு இடம்பாடுள்ள ஒரே அர்த்தத்தை மட்டும் வைக்கக்கூடிய அப்படின்னு சாதாரண வெளிப்படையா நம்ம புரியறதுக்கு இப்படிதான் புரிய முடியும். இப்படி வகையான இருக்குது. இப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, வராசிஹூன ஃபில் இல்மி அல்லாஹ் சொல்றான் பாருங்க, சூரத் ஆல இம்ரான்ல 7வது சூராவில 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வராசிஹூன ஃபில் இல்மி, இல்மில் தேர்ச்சி பெற்றவர்கள் இருப்பார்களே. அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? யகூலூன அவர்கள் சொல்லுவார்கள், ஆமன்னா பிஹி குல்லும் மின் இன்தி ரப்பினா, எல்லாம் என்னுடைய ரப்பினுடைய புறத்திலிருந்து வந்ததுன்னு ஈமான் கொண்டுருவாங்க. அப்ஜெக்ஷன்லாம் தெரிவிக்க மாட்டாங்க. குர்ஆனுடைய வசனமா எனக்கு புரிஞ்சால் புரியந்தால் அல்லாஹ்ட்டே வந்துச்சு, முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்து உள்ள விளக்கத்தை அப்புறம் பார்ப்போம். ஆனா முதலில் என்ன செய்வார்கள்? யகூலூன ஆமன்னா பிஹி குல்லும் மின் இன்தி ரப்பினா, எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது என்று முதல்ல நம்பிக்கை வைப்பாங்க. இதை நம்ம செய்யணும். இது புரிஞ்சிச்சு நான் ஏற்று, புரியலன்னா இது எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்குமா, இது அல்லாஹ் இப்படி சொல்லியிருப்பானா, இந்த ஹதீஸுக்கு இப்படி மாற்றமா வருதே, இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. அல்லாஹ்வே சொல்லிட்டான், யகூலூன ஆமன்னா பிஹி குல்லும் மின் இன்தி ரப்பினா, எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீ நம்பிக்கை வச்சிரு அப்படின்ட்டான்ல. அப்ப ஈமான் இந்த விஷயத்தில் என்ன செய்யணும்? குழப்பிக்கிறாம ஈமான் வைக்கணும். அப்ப ஜைத்தூன், சரி இது இடையில ஒரு முக்கியமான சட்டம் என்பதனால் நான் இங்கே சென்றுட்டேன். ஆக அல்லாஹ் தஆலா ஜைத்தூன் எண்ணெயில் மிகப்பெரிய பரக்கத் இருக்கின்றது என்று சொல்லி காட்டுகின்றான். இப்ப பரக்கத்து ஜைத்தூன் எண்ணெயில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் கைவசம் ஜைத்தூன் எண்ணெய் இருக்கின்றதோ அவர் தொடுக்கறிக்கு கஷ்டப்பட மாட்டார். தொடுக்கறினாக்க சாப்பாட்டோட சேர்த்து ஏதாவது ஒரு துணைக்கறின்னு சொல்லுவோம்ல, நம்ம இணைக்கறி துணைக்கறி என்னெல்லாம் பேசுவோம், அந்த தொடுக்கறிக்கு கஷ்டப்பட மாட்டார். ஏன் அப்படின்னாக்க எதுவுமே இல்லையா, ஜைத்தூன் எண்ணெய் அந்த ரொட்டி எடுத்துருவாமா, ரொட்டி போடுவாரு, ஜைத்தூன் எண்ணெயில தொடுவார், சாப்பிடுவாரு, முடிஞ்சு போச்சு, அவருடைய பசி தீர்ந்துருச்சு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பிரயோஜனம். அதே மாதிரி வீட்டுல எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க, சால்னா குழம்பு எதுவுமே இல்லைன்னாக்க ஜைத்தூன் எண்ணெய் வச்சு போதுமாக்கி கொள்ளலாம், உடம்புல பூசி கொள்ளலாம் நோய் நிவாரணத்திற்காக வேண்டி. அது மாதிரி வீட்டுல விளக்கு எரியறதுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்த காலகட்டத்தினுடைய அடிப்படையில். இப்படி பல தேவைகள். இது எதனால்? அது பரக்கத்து பொருந்தியது என்று அல்லாஹ் சொன்னதினா. முபாரக்கத்தன் மின் ஷஜரத்தின் முபாரக்கத்தின் ஜைத்தூனா என்று சொன்னான். ஜைத்தூன் எண்ணெய் முபாரக்கத்து பரக்கத்து பொருந்தியதாக. ஆக ஒரு பொருளில் பரக்கத்து இருக்கின்றது, இதை நம்ம நம்பிக்கணும். அடுத்தபடியாக அதிகாலை வேளையில் பரக்கத்து இருக்கிறது. இது நம்ம நிறைய பேத்துக்கு தெரியும், ஆனா ரொம்ப கஷ்டமான விஷயம். அதிகாலை நேரத்தில் பரக்கத்து இருக்கின்றது, நேரத்தில் பரக்கத்து இருக்கின்றது. சத்ரு இப்னு வதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபூதாவுதுல இடம்பெறுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திற்கு அதிகாலை நேரத்தில் தான் பரக்கத்து செய்யப்படுகின்றது. கால நேரத்துல தான் பரக்கத்து செய்யப்படுகிறது. இன்னைக்கு நம்ம எந்திரிக்கிறதே என்ன, 9 மணி 10 மணிக்கு ஆபீஸ்ன்னு சொன்னாக்க 8 மணிக்கு தலாடல், 8:30 மணிக்கு எந்திரிப்போம். ஃபஜர்லாம் க்ளோஸ், ஃபஜர்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. எங்க பரக்கத்து கிடைக்கும்? எங்க உழைப்புல பரக்கத்து கிடைக்கும்? வந்து அப்படியே டயர்டா வர்றது பரக்கத்து இல்ல. அதனால அங்க போயிட்டு பாடாப்பட்டு கஷ்டப்பட்டு வந்து அப்படியே டயர்டா வர்றதோடு அப்படியே உளுந்து படுக்கிறது, அப்புறம் திருப்பி எந்திரிக்கிறது. இது எதை மாதிரி இருக்கு? ஒரு அறிவார்ந்த மனிதனுடைய செயல் மாதிரி தெரியல. வேற வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனா பரக்கத்து வேண்டும் என்று சொன்னால் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். ஃபஜர் நேரத்துல எழுந்திரிச்சிட்டு நம்ம போய் கடை திறக்கலாம். ஃபஜர் நேரத்துல எந்திரிச்சு நம்ம வேலைக்கு போகலாம். ஃபஜர் நேரத்துல எந்திரிச்சு நம்மளுடைய தொழுகையை முடிச்சிட்டு பிரயாணத்தை மேற்கொள்ளலாம். படிக்கலாம், மனப்பாடம் செய்யலாம். ஸ்கூல் பிள்ளைகள்லாம் நல்லா காலையில எந்திரிச்சு படிக்கலாம், நைட்ல உட்கார்ந்து படிக்காத. கண்டிப்பாக ஆதாரபூர்வமான விஷயம். இரவு நேரத்தில் படிப்பது அவ்வளவு பலன் தராது. நல்ல சீக்கிரமே தூங்கிரு. இஷா தொழுதுட்டு தூங்கிரு, மகரிப் தொழுதுட்டு சாப்பிட்டியா, இஷா தொழுதுட்டு தூங்கிரு, முடிஞ்சு போச்சு. நைட்டு 3 மணிக்கு எந்திரி, நல்லா படி, நல்ல கவனமா இருக்கு. சொல்லப்படுகின்றது, நான் அனுபவபூர்வமா சொல்றேன், அல்லாஹ்வுடைய கிருபையினால, அல்லாஹ் குர்ஆனை தந்த அந்த பாக்கியத்தினால் நான் சொல்றேன். நைட்ல உட்கார்ந்து 3 மணி நேரம் படிக்கிறது சரி,
காலையில ஃபஜருக்கு முதல்ல உட்கார்ந்து அரை மணி நேரம் படிக்கிறது சரி, ரெண்டுக்கும் ஈக்குவல் டைம். இதுல எவ்வளவு நம்ம கேட்ச் பண்ண முடியுமோ, எவ்வளவு நாம் மனனம் செய்ய முடியுமோ, எவ்வளவு நாம் புரிந்து கொள்ள முடியுமோ, அதே அளவு இந்த காலையில அரை மணி நேரம் படிக்கிறதுல புரிஞ்சுக்கலாம். இந்த விஷயம் நமக்கு சொல்லப்பட்டு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு நம்மால உட்கார்ந்து 8 மணி 10 மணி வரைக்கும் தூங்குறான். மாற்று மதத்தவர்கள், குறிப்பா அந்த பிராமன்ஸ், இந்த விஷயத்தில் ரொம்ப கண்டும் கருத்துமாக இருந்து இன்று உலகத்தில் மிக பெரும் பதவிகளை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வழிமுறையை சொல்லிக் கொடுத்தது நம்ம நபி, வழிமுறையை சொல்லிக் கொடுத்தது குர்ஆன், வழிமுறையை சொல்லிக் கொடுத்தது ஹதீஸ். புறக்கணித்ததின் காரணத்தினால் இன்னைக்கு நம்ம போய் அவன்கிட்ட வேலைக்கு இருக்கிறோம். படிப்புல முதல் தரம் இல்லை, நல்லா படிக்கல, சர்டிபிகேட் இல்ல, அவன் படிச்சுட்டு போய் பெரிய பெரிய உகதா பெரிய அந்தஸ்துல இருக்கிறான், அவன்கிட்ட போய் இவன் வேலைக்கு இருக்கிறான். ஆனா ஃபார்முலா யாரு கொடுத்தது? இஸ்லாம் கொடுத்தது, பெருமானார் கொடுத்தது, குர்ஆன் கொடுத்தது, ஹதீஸ் கொடுத்தது. இதை நம்ம தூக்கி போட்டுறோம். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலை நேரத்தில் அதிகாலை நேரத்தில் பரக்கத்து. இன்னும் எவ்வளவு விஷயம் இருக்குது, டைம் இல்லை. அதிகாலை நேரத்தில் பரக்கத்து இருக்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உண்ணும் உணவில் பரக்கத்து இருக்கின்றது, சாப்பிடுற சாப்பாடுல பரக்கத்து. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உணவு தட்டுல சாப்பாடு வைக்கப்பட்டது என்று சொன்னாக்க உங்களுடைய மிம்மா எலிக்க, உங்களுடைய பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய உணவை நீங்க சாப்பிடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்க சென்ட்ரல் போய் நீங்க எடுத்தீங்கன்னாக்கா அங்கதான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இறங்குகின்றது என்று பெருமானார் சொன்னார். சாப்பாடு தட்டுல சென்ட்ரு பகுதியில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இறங்குது. அதனால நம்ம பகுதியிலிருந்து சாப்பிட்டுட்டு போகணும். அது சென்ட்ரு பகுதியை அடைஞ்சாக்க இருக்கக்கூடிய உணவில் எது சென்றோ அங்க போய் பரக்கத்து போயிடும். ஆனா பரக்கத்து இருந்து கொண்டே இருக்கும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ், அபூதாவுதுல தெளிவான ஹதீஸ். பிஸ்மில்லாஹ் சொல்லணும். அதே மாதிரி சேர்ந்து உண்ண வேண்டும். சேர்ந்து உண்ற பழக்கமே இல்லை, வச்சிருக்க எடுத்துக்க, சரி என்ன முதல்ல சாப்பிடுற பழக்கமே இல்லை நம்மள்கிட்ட. என்ன கிடைக்குதோ கிடைச்சிட்டு போக வேண்டியது, போற வழியிலே கிடைச்சாலும் சாப்பிட்டுட்டே நடந்து போக வேண்டியது. மனுஷனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் அதாவது வேறுபாடு தெரியாமல் பணம் காசினால் மோகத்தினால் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். சூழ்நிலையும் ஆக்கிடுச்சு, நம்மளும் ஆயிட்டோம். அதெல்லாம் முறை. பெருமான வஹஷ் இப்னு ஹர்ப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க, யா ரசூலல்லாஹ் எங்க வீட்டுல பரக்கத்தே இல்லை, அபிவிருத்தியே இல்லை, நாங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் பத்த மாட்டேங்குது, சாப்பாடு பத்த மாட்டேங்குது, அபிவிருத்தி இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் தனித்தனியா சாப்பிடுறீங்களோ? ஆமா யா ரசூலல்லாஹ், இல்ல நீங்க இனிமே சேர்ந்து சாப்பிடுங்க. வீட்டுல குறிப்பா எல்லாருமே சேர்ந்து, மனைவி மக்கள் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரே தட்டுல உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபூதாவுதுல இடம்பெறக்கூடிய ஹதீஸ், வஹஷ் இப்னு ஹர்ப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பிஸ்மில்லாஹ் சொல்லுங்கள், சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்கள். அந்த சஹாபி அறிவிக்கிறாங்க, பெருமானார் சொன்னதிலிருந்து நாங்கள் அவ்வாறே கடைபிடித்தோம், என்றும் பரக்கத் இல்லாமல் நாங்கள் உண்டதில்லை, பரக்கத்தை கண்கூடாக நாங்கள் பார்த்தோம். கொஞ்சம் வச்சிருப்போம், நாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும்போது மன நிறைவாயிடும், ஃபுல்லா ஆயிடும், எங்களுக்கு எந்தவித தீங்கு விளைவிக்காது, இன்னும் அதிகமான ரிஸ்க் இருக்கும். இப்படி ஏராளமான விஷயங்கள் ஏன் நம்ம கடைபிடிக்கிறது இல்லை? இதெல்லாம் பரக்கத்திற்குரிய விஷயம் தானே, நமக்கு கற்றுக் கொடுத்தது தானே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது தானே. இது நம்ம செய்யல. புகாரில வருது ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நிலையை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கும் பொழுது, நானும் நபிகளாரும் ஒரே தட்டுல சாப்பிடுவோம். நபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒண்ணா சாப்பிடுவாங்க. ஒரு கறி துண்டு வரும், ஒரு இறைச்சி துண்டு வரும். அந்த இறைச்சி துண்டை, ஒரு துண்டை நானும் பெருமானாரும் ஒரே துண்டை கடிச்சு கொண்டிருப்போம். ஒரே துண்டை வச்சு இப்படி கடிப்போம். இன்னைக்கு நம்பால செய்யறான்ல, ஒரு கடையில ஒரு ரோட்டு ஓரத்துல உட்காந்துக்கிட்டு யாரையாவது ஒரு ஆளை அழைச்சிக்கிட்டு அல்லது மனைவி அழைச்சிக்கிட்டு ஏதோ ஒரு கொக்கோ கோலா வாங்கி 2 ஸ்ட்ரா போட்டு இவன் குடிக்கிறான். இது எதுக்கு? அடுத்தவங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஹராம், ஹராம். முதல்ல இப்படிப்பட்ட செயல்பாடுகளை பிறருக்கு காண்பிப்பது என்பதே ஹராம். இதுல இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்கு, நம்ம அங்க போவேனா. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க என்ன செஞ்சாங்க? 2 பேரும் சேர்ந்து ஒரு கரித்துண்டை கடிப்பார்கள். சமயத்தில் பெருமானாருடைய பலம் அதிகமா இருந்ததுனால கரித்துண்டை அங்க போயிடும். நான் கெஞ்சுவேன் இப்படியே சொல்றாங்க ஹதீஸ்ல, எனக்கு கொஞ்சோன்னு கொடுங்களே, எனக்கு கொஞ்சோன்னு கொடுங்களே அப்படின்னு நான் கெஞ்சுவேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள்.
இந்த ஹதீஸ் திருமிதியில இடம்பெறுது, புகாரில இடம்பெறுது. எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு வாழ்க்கையினுடைய தாற்பயத்தையும் தத்துவத்தையும் பெருமானார் கற்றுக் கொடுத்தார்கள். இன்னைக்கு நம்ம தூங்கி வீசிடுறோமே, அதனாலதானே 1000 பிரச்சனை இருந்தாலும் நிர்பந்தமா நம்ம ஒரு வைராக்கியம் எடுத்துக்கிட்டோம், சேர்ந்து உட்கார்ந்துதான் சாப்பிடணும்னு எடுத்துக்கிட்டோம். அதனால நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது 1000 பிரச்சனைகளுக்கு தீர்வாயிருமா? இல்ல பிரச்சனைனாக்க நீ ஒரு பக்கம் உட்கார்ந்துக்க, நான் ஒரு பக்கம் உட்கார்ந்தனாக்க இன்னும் பிரச்சனை அதிகமாகுமா? ஆக பெருமானார் இப்படி தீர்வை கற்று தந்திருக்கின்றார்கள் சங்கையானவர்களே. அதே மாதிரி சாப்பாட்டுல கடைசி உணவுல பரக்கத்து இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாப்பாட்டுல மிச்சம் வைப்பதை நம்ம பெருமையா நினைக்கிறோம். பொம்பளை இதுல அதிகமா பெண்கள் அதிகமான பேர், ஆம்பளைங்களும் இருக்கிறோம், பெண்கள் அதிகமான. விருந்து வீடுகள்ல எல்லாம் பார்க்கும்போது லிப்ஸ்டிக்ல படாம சாப்பிடணுமா, அதனால அப்படி லைட்டா எடுத்து உள்ள கொண்டு போய் வச்சுட்டு மிச்சத்தை வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சதுதான் ஒரு ஸ்டைல் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. ஒரு பெருமையான விஷயம் நினைச்சிருக்கிறாங்க. தவறு, ஹராம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜாபிரே நீ உண்ணும் பொழுது ஒரு பருக்கை விழுந்தால் கூட அதை எடுத்து சுத்தம் செய்துவிட்டு நீ சாப்பிடு, காரணம் அதில் பரக்கத் இருக்கலாம். பரக்கத் எங்க இருக்கு பாருங்க. மிச்சம் வைக்கிறதுல பரக்கத் இருந்துச்சுனாக்க அப்ப வாழ்க்கை பூரா தர்த்தனியமா போயிடும். அதனால என்ன செய்யணும்? பருக்க விழக்கூடாது. அப்படியே விழுந்துச்சுனாக்க அது சுத்தமான இடத்துல விழணும். அதனாலதான் சுப்ரா விரிச்சு சாப்பிடணும், அது சுன்னத்து. அதுக்கு பிறகு அதை விழுந்துட்டா கூட எடுத்து சுத்தம் செய்து அதை சாப்பிடணும். காரணம் அதுல பரக்கத்து இருப்பதினால் ஷைத்தான் என்ன செய்வான் தெரியுமா? அந்த பரக்கத்தை நமக்கு கிடைக்க கூடாதுன்னு தட்டி விடுவான். இதுவும் இந்த ஹதீஸ்க்கு அர்த்தம். ஷைத்தானுடைய சூழ்ச்சி. நம்ம பரக்கத்து கிடைச்சிட்டாக்க சந்தோஷமா இருப்போம், அல்லாஹ் நம்பினால தான் சந்தோஷமா இருக்கும். அப்ப நமக்கு சந்தோஷம் வரக்கூடாது, பிரச்சனைகள் வரணும். எங்க ஒரு சின்ன விஷயம் எங்க நடக்குது, ஆனா தீர்வு என்னவாகுது பாருங்க. இதனால் ஷைத்தானாக தட்டி விட்டு இருக்கலாம், அதை விடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? உடனே எடுத்து சாப்பிடணும். இதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் அப்படிங்கிறான். 10 பேத்துக்கு சாப்பாடு தேவைண்டாக்க 20 பேத்துக்கு சமைச்சு வீணா கீழே கொட்டுறது, பிறகு கொடுத்துட்டோம்னா கூட சந்தோஷமா போயிடும். இப்படி ஒவ்வொரு விஷயம். அது மாதிரி அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, சஹருடைய சாப்பாட்டில் பரக்கத் இருக்கிறது. புகாரி முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய ஹதீஸ். இன்னைக்கு சஹர் சாப்பாடை நம்ம சாப்பிடுறது இல்லை. நைட்லயே முடிஞ்ச அளவு கட்டிட்டு சஹர் வேணாம், தூக்கத்தை டிஸ்டர்ப் ஆகுது, அதனால வேணாம் அப்படின்னு ஃபஜருக்கு எந்திரிச்சா தொழுதுறது இல்லை அப்படின்னாக்கா இது நோன்பா. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹருடைய உணவில் பரக்கத் இருக்கின்றது என்று சொன்னார்கள். இந்த பரக்கத்தை நம்ம அடைவதில்லை அலட்சியத்தின் காரணமாக. இதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதில் பரக்கத் இருக்கின்றது. குர்ஆன் ஷரீஃப் ஓதுறதுல ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குர்ஆனே ஒரு பரக்கத். கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க முபாரக்குன் லியதப்பரு ஆயாத்திஹி வலியததக்கர் உலுல் அல்பாப். இந்த குர்ஆனை பரக்கத்து பொருந்திய குர்ஆனாக நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம் என்று சூரத்து சாத் 38வது சூராவினுடைய 29வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இன்னும் ஹதீஸ்ல நிறைய விளக்கம். ஷைத்தான் குர்ஆன் ஓதுனாக்க ஷைத்தான் விரண்டோடுறான், பரக்கத்திற்கு போய் தானே. முசீபத்துகள் அகலுது, பரக்கத்திற்கு போய் தானே. குழந்தையினுடைய பாக்கியம் கிடைக்குது, குர்ஆன் ஓதுனா குழந்தையினுடைய பாக்கியம் கிடைக்கும். குழந்தை இல்லைன்னு அங்க இங்க சுத்துறதை விட என்ன செய்யணும்? குழந்தை யாரு தருவார்களோ அவனிடத்தில் சென்று விட வேண்டும். அல்லாட்ட போய் அல்லாட்ட துவா செய்யணும். அடுத்தபடியாக குர்ஆன் வசனம் ஓதணும். அதனால குர்ஆன் ஆயத்தை எழுதி கொடுக்கிறது, குர்ஆன் வசனத்தை ஓத சொல்லி சொல்றது. ஏன் பரக்கத் இருக்குது. அதே மாதிரி சொன்னாங்க, தினமும் காலை நேரத்திலே சூரத்து யாசீனை ஒரு மனிதன் ஓதினான் என்று சொன்னால் அவனுடைய தேவைகள் பூர்த்தியாகும். குர்ஆனில் பரக்கத் இருக்கின்றது. மாலை நேரத்தில் சூரத்துல் வாக்கியாவை ஒருத்தவர்கள் ஓதினார்கள் என்று சொன்னால், ஒரு குடும்பத்தில் ஓதப்படுதுனாக்க வறுமை நீக்கப்படும். குர்ஆன்ல பரக்கத் இருக்குது. சூரத்துல் கஹ்ஃப் ஜும்மாவுடைய தினத்தில் ஓதப்பட்டால் மறு ஜும்மா வரைக்கும் அவர்களுடைய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றார். அதே போன்று சூரத்துல் பக்கராவை எந்த இடத்தில் ஓதுகின்றோமோ தீய சக்திகள் அண்டாது, முசீபத்துகளாம் வராது, எல்லாம் ஹதீஸ். அதே மாதிரி காலை மாலை ஒரு மனிதன் ஆயத்துல் குர்சியை ஓதுவானேயானால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பின் கீழ் அவன் வந்து விடுகிறான். இது எல்லாம் ஹதீஸுங்க, தனித்தனி வார்த்தை எல்லாம். இப்ப குர்ஆன்ல பரக்கத் இருக்குதா இல்லையா? ஆனா இன்னைக்கு குர்ஆன் ஓத தெரியாதவர்களாக தான் நம்ம இருக்கிறோம். குர்ஆனுக்கு முயற்சி செய்யறது இல்ல, குர்ஆனுக்காக பாடுபடுறது இல்ல, அதுக்காண்டி நேரத்தை கொடுக்கறது இல்ல. அப்புறம் எப்படி பரக்கத்து வரும்? அப்புறம் என் பொண்டாட்டிக்கு எனக்கு சண்டை வந்துருச்சு, எம்மாவுக்கு எனக்கு சண்டை வந்துருச்சு, என் அண்ணன் தம்பிக்கு எனக்கு சண்டை வந்துருச்சு, பொருளாதாரம் அழிஞ்சு போச்சு, இது நடந்து போச்சு, அது நடந்து போச்சு. எல்லாம் எதனால? எல்லாம் இதனால தான்.
இந்த விஷயத்தை அல்லாஹ் தெளிவா சொல்றான். அது மாதிரி நாட்களில் பரக்கத்து இருக்கின்றது. நாளில், எந்த நாள்ல அல்லாஹ் சொல்றான், இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின் இன்னா குன்னா முன்திரீன். சூரத்து துஹானுடைய இந்த வசனம் 44வது சூராவினுடைய 3வது வசனத்துல. அது மாதிரி இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்ற அந்த நேரத்துல, அதே மாதிரி லைலத்து முபாரக்கா என்று சொல்லக்கூடிய ஷபே பராத்தினுடைய நேரத்துல இதுல எல்லாம் பரக்கத்து இருக்கின்றது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். அதே போன்று இடத்தில் பரக்கத்து இருக்கின்றது. காபத்துல்லாஹ் சொல்லும் பொழுது இன்ன அவ்வல பைத்தி முதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரக்கா, பரக்கத்து பொருந்திய இடமாக நாம் அந்த காபத்துல்லாஹ்வை ஆக்கி வைத்திருக்கிறோம். அதே மாதிரி பைத்துல் முகத்தஸ் சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. பனி இஸ்ராயில் என்ற சூராவினுடைய 1வது வசனம். என்னுடைய அடியானை காபத்துல்லாஹ்விலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு நாம் அழைத்து சென்றோம். அது எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால், பாரக்னா ஹவுலஹு, அதனுடைய சுற்றுப்புறங்கள் எல்லாம் பரக்கத்தால் சூழ்ந்திருக்கின்றது என்று அந்த சூராவில் சொல்றான். அப்ப இடத்திலையும் பரக்கத்து இருக்கிறது. அதே மாதிரி தூர் சினா மலையில் இருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய நிலையை பற்றி சொல்லி காட்டும் பொழுது ஃபீ புகாத்தின் முபாரக்கா என்று சொல்லுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் நடந்து கொண்டிருந்தாங்க, கடைசியில் ஒரு நெருப்பை பார்த்தாங்க, அப்ப நெருப்பு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த இடத்துல ஃபலம்மா அதாஹா, அங்க வந்து விட்டார்கள். நூதிய மின் ஷாத்தியில் வாதில் ஐமனி ஃபில் புகாத்தில் முபாரக்கா, 2 மலைகளுக்கு மத்தியிலே உள்ள ஒரு இடத்திலே, அதாவது பாக்கியம் பெற்ற அந்த ஓடைகளுக்கு மத்தியிலே வலப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே மின் ஷஜரத்தின் ஒரு மரம் இருந்தது. அங்கிருந்து நம்ம என்ன செஞ்சோம், ஐயா மூசா, ஓ மூசாவே என்று அழைத்தோம். இன்னி அனல்லாஹு ரப்பி, இன்னி அனல்லாஹு ரப்பல் ஆலமீன். நிச்சயமாக நீ எந்த ரப்ப தேடிக்கிட்டு இருக்கிய காலம் பூரா அந்த ரப்பு நான் இங்க இருக்கிறேன், இங்க வா, உனக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன்னு அல்லாஹ் அழைச்சு அந்த வேதத்தை கொடுத்தான். அப்படின்னா அடுத்து உள்ள தொடர்ந்து விஷயத்தை சூரத்துல் கஸஸினுடைய 28வது சூராவினுடைய 30வது வசனத்திலே அல்லாஹ் பேசி காட்டுகின்றான். ஆக சங்கையானவர்களே, இடத்தில் பரக்கத்து இருக்கின்றது. அதே போன்று மக்காவில் இருப்பது போன்று மதீனாவிலும் பரக்கத்து இருக்கின்றது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், எப்படி மக்காவில் நீ பரக்கத்து செஞ்சியோ அதே மாதிரி 2 மடங்கு பரக்கத்தை மதீனாவில் செய்வாயாக. புகாரிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ். மதீனாவுல பரக்கத்து இருக்கு. அதே மாதிரி நிக்காஹ் செய்யறதுல பரக்கத்து இருக்கின்றது. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்பதிகளுக்கு என்ன செய்வாங்க, துஆ செய்யும்போது பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக அலைக்குமா வ ஜமா பைனக்குமா ஃபீ கைர். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரிலே இடம்பெறுகின்றது. மணமக்களை வைத்து அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் பரக்கத்து செய்வானாக, உங்கள் இருவர்களையும் பரக்கத்தில் ஒன்றிணைப்பானாக. பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக அலைக்குமா, பரக்கத்தின் மீது நீங்கள் இருவர்களும் இருப்பீர்களாக, நல்லவற்றில் உங்களை இருவர்களையும் அல்லாஹ் இணைத்து வைப்பானாக அப்படின்னு பரக்கத்துக்காக வேண்டிய துஆ செஞ்சாங்க. ஏன், நிக்காஹ்னுடைய தருணத்துல. அதே போன்று ஒரு வாலிபர் வர்றாரு, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு வாலிபர் வர்றாரு. வாலிபர் வந்து என்ன சொல்றாரு, எனக்கு கல்யாணம் ஆகலுங்க, கஷ்டமா இருக்குது, ஆனா எனக்கு கல்யாணம் கஷ்டமா இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அப்ப அவங்க கேட்கறாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்கறாங்க, கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? அதாங்க இல்ல. உடனே இவங்க சொல்றாங்க, போய் கல்யாணம் முடிங்க. என்னங்க சொல்றீங்க, வேடிக்கையா இருக்குது, நானே பசிக்குதுன்னு சொல்றேன், நானே காசு இல்லைன்னு சொல்றேன், நானே வறுமையில இருக்கிறேன்னு சொல்றேன், கல்யாணம் முடிங்கிறீங்க, அப்புறம் மனைவி வந்துருவாங்க, அப்புறம் புள்ள வந்துரும், இப்ப இவங்களுக்கெல்லாம் சேர்த்து நான் இன்னும் வறுமையில இன்னும் கஷ்டத்துல இல்லைங்க ஆயிருவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்டாங்க, எப்பா அல்லாஹ் சொல்ற ஆயத்து உனக்கு ஞாபகத்துல வரலையா? வான்கிஹுல் அயாமா மின்கும் வஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும் யகூனு ஃபுகரா யுக்னிஹிமுல்லாஹு மின் ஃபضலிஹி வல்லாஹு வாஸிஉன் அலீம். சூரத்து நூர் 24வது வசனத்திலே 24வது சூராவினுடைய 32வது வசனம், வான்கிஹுல் அயாமா மின்கும், உங்களில் வாழ்க்கை துணை இல்லாதவர்களுக்கு நீங்க திருமணம், கல்யாணம் முடிக்காதவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. வஸாலிஹீன மின் இபாதிக்கும், உங்களுடைய மக்களிடத்தில், அதாவது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த காலத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய அடிமைகளுக்கு நீங்கள் நல்ல மக்களுக்கு திருமணம் முடிச்சு வைங்க. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னாக்க, கல்யாணம் முடிக்காதவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சீங்கன்னாக்க அல்லாஹ் சொல்றான், யகூனு ஃபுகரா, நீங்கள் ஏழைகளாக இருந்தீர்கள் என்று சொன்னால் யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி, தன்னுடைய அருளை கொண்டு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், பணக்காரங்களா ஆக்கிடுவான். வல்லாஹு வாஸிஉன் அலீம். அல்லாஹ் விசாலமான ரிஸ்கை பெற்றவனாகவும் ரிஸ்கை தரக்கூடியவனாகவும் அறிந்தவனாகவும் அல்லாஹ் இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய வாக்கு. இதை நீங்க பார்க்கலையா அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அந்த வாலிபர்கிட்ட சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம சிங்கப்பூர்ல என்ன 32 வயசானாலும் கல்யாணம் முடியாது. சொன்னேன்னு கோச்சுக்கிறாதீங்க, உரிமையோடு சொல்லுகின்றேன். பொம்பளை பிள்ளைங்களுக்கு சரி, ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சரி, முதல்ல என்ன செய்வாங்க, படிக்கணுமாங்க,
அப்புறம் வேலைக்கு போகணும்பாங்க, அப்புறம் வீடு வாங்கணும்பாங்க, அப்புறம் அந்த கடன் அடிக்கணும்பாங்க, அப்புறம் கல்யாணம்பாங்க. எவ்வளவு பெரிய சிந்தனைக்கு உரிய விஷயம் தங்கையானவர்களை எடுத்துக்கொள்ளணும், சிந்தனைக்குரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளணும். அந்த கால